உலகமெங்கும் வாழ்கிற புது யுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனியதொரு தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்களை பட்டிமன்ற குழுவின் சார்பில் தெரிவிப்பதில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும். எத்தனையோ ஊர்கள் இருக்கும்போது தேனியில் புது யுகத்தினுடைய இந்த தீபாவளி சிறப்பு பட்டிமன்றம் எதுக்காக அப்படின்னா, கலைகளின் நகரம், கலைகளின் ஊர். எவ்வளவு சொல்லுங்க, இசைத்துறையா இசை நாணி இளையராஜா அவர்களே கொடுத்த அருமையான ஊர். அதே போல் சினிமாக்கள்லாம் ரொம்ப ஒரு மெச்சூர்டாக எல்லாருக்கும் புரியும்படியாக இல்லாதப்ப அதை எளிமைப்படுத்தி பாமரனும் ரசிக்கும்படியாக நிறைய திரைப்படங்களை எளிமைப்படுத்தி கொடுத்த பாரதி ராஜா அவர்களை பெற்றுக் கொடுத்த ஊரும் இந்த ஊர். அவர் அந்த காலத்துக்குன்னா இந்த காலத்துக்கும் அதே மாதிரி வித்தியாசமான படங்களை, எளிமையான படங்களை, யதார்த்த படங்களை கொடுத்த இயக்குனர் பாலா அவர்களையும் பெற்றுக் கொடுத்த ஊர் அப்படின்லாம். இதனால தான் கலைகளின் ஊரில் ஒரு கலை அம்சமிக்க பட்டிமன்றம். அது மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் வெள்ளைப்பூண்டுன்னு சொல்லக்கூடிய அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய தேனி, வெள்ளைப்பூண்டு இதயத்துக்கு ரொம்ப நல்லதுவாங்க. அதே போல் இதயம் மிகுந்த தேனி மக்களோடு நாங்கள் பார்த்தீங்களா, நீங்கள் கைதட்டுறக்காக இந்த இதயத்தையும் அந்த இதயத்தையும் கொண்டு வந்தேன். வருஷத்தில் ஒரு முறையாவது வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்புன்னு சொன்ன மாதிரி வீட்டுக்கு ஒரு ஆதாலும் சிரிப்போம் அப்படின்ற நோக்கத்தில் தான் இந்த நிகழ்ச்சி. நல்லா ரசனையில் எங்கிட்டலாம் குறைச்சே சொல்ல முடியாது சார். ஏன்னா நம்மளும் ஒரு காலத்தில் மதுரை மாவட்டமாக தான் இருந்தது. ரசனையில் தேனி மக்களை எப்படி தேனி எவ்வளோ சுறுசுறுப்பானதோ தேனி மக்களும் சுறுசுறுப்பாக உழைக்கக்கூடியவர்கள், தினந்தோறும் பாடுபடக்கூடியவர்கள். அவர்களோடு இந்த இனிமையான பட்டிமன்றம் நடந்தேறுவதில் எங்களுக்கு கூடுதல் சந்தோஷம். பெருமைமிகு சேசிஐ தேனி ஹனிபி நிறுவனத்தாருக்கும் அந்த நிறுவனத்தை சேர்ந்த பெருமக்களுக்கும் பெரிய ஒரு நன்றி. அதே போல் டிபிஎஃப் சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்திலும் அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய நிரம்ப பெருமக்கள், இது தொழில் நகரமாக மாற்றக்கூடிய. அதே போல் தேனி நகரத்துறை சேர்மன் அவங்களுக்கும் இந்த இடத்துல ஒரு நன்றியை சொல்லணும். அதே போல் அகன் ஆர்கிடெக்ட்ஸ் நிறுவனத்தாருக்கும் நாங்கள் ஒரு பெரிய நன்றியை சொல்லி, தேனி நட்டாத்தி நாடார் மருத்துவமனை மற்றும் கருத்தரித்தல் மையம் அவங்களுக்கும் நன்றி சொல்லி, இந்த நிகழ்வுக்கு இன்னும் கூடுதல் சிறப்பு, ரசிகன் இல்லாத அழகும் கலையும் பெருமை கொள்ளாதன்ற மாதிரி அருமையான தமிழ்நாட்டில் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு 15 பேச்சாளர்களை சொன்னீங்கன்னா அந்த 15 பேருக்குள்ளே இவங்க 6 பேர் இருப்பாங்க. அந்த அளவுக்கு அழகாக பேசக்கூடியவர்கள். முனுகிருக்க சாருங்க தான் கைதிட்டிருக்காங்க. அவங்க தட்டாட்டியும் பரவாயில்ல, தட்டாலையும் முறைச்சி பார்க்குறாங்க. இங்கே ஒரு தட்டு வந்து எட்டி பார்க்குறேன், யார் அது, ஏன்னா நம்ம ஊரில் நம்மளுக்கு தெரியாமல் கைதிட்டல் அப்படிலாம் அதிர்ச்சி கொண்டு வந்தாங்க. உங்களுக்காக பல்வேறு ஊர்களிலிருந்து வந்திருக்காங்க. தலைப்பும் ரொம்ப எளிமையான தலைப்பு. இந்த அவசர யுகத்தில் அதிகம் அவதிப்படுவது பிள்ளைகளா பெற்றோர்களா? பார்த்தீங்களா, அதை விட பிள்ளைகள் இன்னும் நிரம்ப இருக்குது. அவங்க இது வரைக்கும் தேக்கி வைத்திருக்க அருமையான பொக்கிஷங்களை உங்களுக்கு இறக்கி தரப்போகிறாங்க. இந்த அவசர யுகத்தில் அதிகம் அவதிப்படுவது பெற்றோர்களா பிள்ளைகளா என்ற விவாதத்தில் தீபாவளி ரொம்ப அழகான நாள். எல்லாருக்கும் சின்ன வயசுலேருந்தே பிடிச்ச ஒரு எத்தனையது வந்தோன்னே தீபாவளி ஒரு வாரத்துக்கு முன்னாடி சந்தோஷமாகும். பார்த்தீங்களா, இதில் பெற்றோர்களுக்கும் அதே போல் புதுசாக கல்யாணம் பண்ணி கொடுத்த மருமையனுக்கு ஒரு சம்மந்தம் இருக்குது. மருமையனுக்கு தீபாவளி, அதை கேட்ட மாமனாருக்கு நெஞ்சு வலி. ஏன்னா அவர் தான் செலவழிக்கணும். தலை தீபாவளிக்கு வந்து உட்காந்துருவேன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி, அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடு, மோதிரம் போடு. ஏன் அதுக்கு பேர் மோதிரம்? அதை வாங்கி தரக்கு 2 பேரும் மோதிரம். பரவாயில்ல, பார்த்தீங்களா, அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்களே அடையாளம் கொடுக்குறோம் உங்களுக்கு, எங்கே கை தட்டணும், எங்கே சிரிக்கணும். இந்த தீபாவளி அவ்வளோ அழகான. அதனால தான் துணி எங்கே வாங்கணும் அப்படின்னு சொன்னோன்னே வீட்டில் துணி எங்கே வாங்கணும் பையன் கேட்டோடனே, பிள்ளை கேட்டோடனே அப்பா மணி எங்கே வாங்கணும்னு யோசிப்பார். அதனால தான் அதுக்கு பேர் துணிமணின்னு பேர். பார்த்தீங்களா, இந்த பரபரப்பான அவசர யுகம்னா என்ன திடீர்னு நம்ம பேரை கொட்டா கூட சொல்ல தெரியாது. கொரோனா காலத்தில் பார்த்தீங்களா, சார் உங்கள் பேரை இருங்க சார் அப்படின்னு ஆதார் கார்டை பார்த்து சொன்னேன். ஒருத்தர் மறந்துடும், எல்லாத்தையும் ஓடிக்கிட்டே இருக்கும். காலையில் எந்திரிச்சு ஆஃபீஸ் போய் வீட்டுக்கு வரந்தட்டிக்கும் அவசரம் அவசரம் அவசரம். ஒருத்தலாம் இப்போ போகிற வேகத்தில் வீடை பூட்டிட்டு சாவியை தொங்கிட்டு பூட்டை பைக்கில் விட்டு ஓடுறான். ஏதோ ஒன்று வச்சுட்டு தேவையா சார் எல்லா இடத்துல. இந்த அவசர யுகத்தில் அந்த அவசரம்னா என்ன சார்? காலையில் எந்திரிச்சோன்னா பரபரப்பாக பாதி பல்வெளிக்கு குளிக்காமல் பரபரப்பாக ஓடிப்பி பஸ்ஸில் ஏறுறான். அங்கே ஒருத்தன் காலை மிதிச்சிட்டான். ஏயா மாடு மாதிரி மிதிக்கிற, அதுக்கு நீ ஏயா கழுத மாதிரி கத்துற. உடனே கண்ட்ராக்ட் யார் அங்கே நாய் மாதிரி சண்டை ஓடுறவங்க. இதில் மனுஷன்ற ஒத்த வார்த்தை வந்துச்சா சார்? அதான் சார் அவசரம். பொண்ணு பார்க்கும் கூட என்ன சொல்கிறோம், பொண்ணு கிளி மாதிரி
மாப்பிள்ளை சிங்கம் மாதிரி போஸ்டர் அடித்தா கூட சிங்கமே சீரிவா எங்கேயாவது மாரிமுத்து எந்திரிச்சுவான்னு போட்டிருக்கோமா? கிடையாது. இந்த அவசரம் நல்ல வெயில் மயக்கப்பட்டு விழுந்துட்டான். ஐயோயோ யாராவது சோடா வாங்கிட்டவங்க குட்டு குட்டு குட்டுன்னு ஓடினவன் சோடா வாங்கிட்டு வந்து யாருக்கு தரணும்? மயக்கப்பட அவனை தரணும். டப்புன்னு உடஞ்சி இவன் கடன்னு குடிச்சிருக்கான். சுற்றி இருந்தேன், என்னண்ணே யாராவது மயக்கப்பட்டு வந்தால் எனக்கு படவடன்னு வருமுனே அப்படின்னு. ஏன்டா உனக்கு படவடன்னு இருக்கு, அவன் ஏன்டா 3 கிலோமீட்டர் ஓடணும்? இந்த மாதிரி நம்ம மறந்து சில நேரம் சார் கலகலப்பாக சிரிக்கிறவனுக்கு மறந்து போன விஷயம் கூட ஞாபகத்தில் வரும். டென்ஷனோடு இருப்பவனுக்கு நினைவில் உள்ள விஷயம் கூட மறந்து போயிடும். அதை தான் உங்களை ரசிக்க வைப்பதற்கு இந்த 6 பேச்சாளரும் தயாராகிவிட்டார்கள். அவசர யுகத்தில் ரொம்ப அவதிப்படுவது யார்? பெற்றோர்களா பிள்ளைகளா? பிள்ளைக்காக அவதிப்படுவது பெற்றோர்கள். இவங்க நினைக்கலாம் பெற்றோர்களா பிள்ளைகளா விடுங்க, பிள்ளைகளுக்காகவே அவதிப்படு பெற்றோர்கள். ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்க? எங்கள் நிலைமை என்ன தெரியுமா சார், இவங்க கும்பகோணத்தில் சுனாமி வருதுன்னு சொல்லி பையனை கொண்டு வந்து, நாகப்பட்டினத்தில் சுனாமி வருதுன்னு சொல்லி கும்பகோணத்தில் நண்பர் வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துக்க திடீர்னு சுனாமி வருது, நான் 1 மாதம் கழிச்சு வந்து கூப்பிட்டுக்கிறேன். சரி மாப்பிள்ளை இதில் என்ன இருக்குது போய்ட்டு வா. திருவாரூர் தாண்டலை ஃபோன் அடிச்சிருக்கான், மாப்பிள்ளை உன் பிள்ளை வந்து கூப்பிட்டு போயிரு, அதுக்கு நீ சுனாமி கூட அனுப்பிவிட்டு நான் பார்த்துக்கிறேன். போய் 3 நிமிஷத்தில் டிவியை தட்டி விட்டு ஓட்டச்சு பல்ப்பு ஓடிச்சு வீடவே இங்கே வர்ற குப்பையே ஆக்கி வச்சுருக்கான். இந்த பிள்ளைகள் பெற்றோருக்கு தர்ற பிரச்சனைகள் தனித்தனியாக அவதிப்படுற விடுங்க, இவங்க 2 பேருக்குள்ளேயே ஒரு அவதி இருக்கும், அதெல்லாம் தொகுத்து பேசுவாங்க. சரி வீட்டுக்கு வர்றாரு விருந்தாடி, அவர் ஒரு பிரச்சனை. இந்த 2 பிள்ளையும் தொந்தரவு விடுங்க, பிள்ளையை பெற்றோருக்கு வர்ற விருந்தாடி ஒரு தொந்தரவு கொடுப்பான். வந்தால் ஓசியில் ஒரு டீயை குடித்தோம் போனோம்னு இருக்காது. நான் மாப்பிள்ளை டீ சாப்பிட்டுக்கிட்டே வந்தவேன், நான் பையன் அச்சு அசப்பில் கொஞ்சம் உரிச்சு வச்சுருக்கேன், மெதுவாக பேசுகிறா, அதை எடுத்து விட்டு பிள்ளைடா பார்த்து சண்டை வருது. இத்தனை பிரச்சனைகளை நாங்கள் சந்தித்து வெளியே வர்றதுக்கு திடீர்னு ஒரு ஆள்கிட்ட மணி என்னன்னு கேளுங்க, அவன் அதாவது மணி 4:20 இவன் 4 மணி கேட்டிருப்பான், 20 நிமிஷம் பார்த்துருப்பேன் வாட்ச். பார்த்தீங்களா பதட்டத்தில் டென்ஷனில் ஒருத்தர் ஏன்னு கத்திட்டு ஓடிருக்கான், பின்னாடி 15 பேர் வண்டி எடுத்துகிட்டு ஓடிருக்காங்க. எதுக்கியா என் சத்தம் எங்கே வரைக்கும் கேட்குன்னு பார்க்குறேன்னு போயிருக்கான். கிறுக்குங்களாவது சில இடத்துல. அதனால் இது ஒரு சந்திக்கிற பெற்றோர் பிள்ளைகளை விடுங்க, நம்ம தினந்தோறும் பார்க்குற ஆட்களே பெற்றோரை முக்கால்வாசி கெடுக்கிறதே, குழந்தைகளை கெடுக்கிறதே சிலர் பெற்றோர் தான். சின்ன விஷயத்தில் என்கரேஜ் பண்ணுவாங்க. அன்றைக்கெலாம் கண்டிப்பது, குழந்தைகளை கண்டிப்பதும் ஒரு வகையான அன்பு தான். டேய் சாப்பிடக்கூடாது, ஸ்வீட் என்ன ஸ்வீட்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிற அப்பா அவனுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ எனக்கு 43 வயசில் சுகர் வந்துச்சு பார்த்தீங்களா, இப்போ எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாரு, எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டாரே, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கான்னு நான் நினைக்கிறேன். பார்த்தீங்களா, குழந்தைகளை கண்டிப்பதும் ஒரு வகையான அன்பு தான். அதை செய்கிறாங்க பெற்றோர்கள், அது பிள்ளைகளுக்கு பிடிக்காம போகுது. என்ன செய்ய சொல்கிறீங்க? அதனால் இந்த 2 பேருக்கும் நடக்கக்கூடிய அழகான விஷயங்கள் எவ்வளோ சொல்கிறாங்க, மருத்துவர்கள் எவ்வளோ சொல்கிறாங்க. தொடர்ச்சியாக நீங்கள் சிரிக்கும் போது மட்டும் உடம்பில் உள்ள 6 லட்சம் நரம்பு வேலை செய்யுது. அங்கே ஒரு ஆள் பெரிய டாக்டர், இங்கே எம்பிபிஎஸ் படித்தவரை திணறாரு, இப்போ 6 லட்சம் நரம்பு உட்காந்து என்னன்னு ஆனாக்கும். இன்ன வரைக்கும் குருவி ஜோக்கு சொன்னால் ஒரு மரியாதை, அதோடு நிறுத்திக்கிறேன். 6 லட்சம் 3 லட்சம் எலும்பு இதெல்லாம் உன்னை கேட்டோமா அப்படின்னு என்னை குறுக்கேள் கேட்டாய், நான் குபுன்னு பயந்துருவேன். அதனால் இந்த ஆரோக்கியம், இந்த சந்தோஷம் அப்படியே தொடரணும் என்று என்னுடைய முன்னுரை நிறைவு செய்து, இப்பொழுது தீபாவளி சிறப்பு பட்டிமன்றம் முறையாக கலகலப்பாக தொடங்குகிறது. முதலாவதாக இந்த அவசர யுகத்தில் ரொம்ப அவதிப்படுவது பெற்றோர்கள் நாங்கள் தாங்க என்று சொல்லி கொங்கு மண்டலத்து சிங்கம் மஞ்சுநாதன் அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து தாய்மொழிக்கு நல்லதொரு முத்தமிட்டு, இந்த அற்புதமான மண் அள்ளி நகரம்னு சொன்னாவே தமிழ்நாடு முழுக்க ஃபேமஸான இந்த தேனி மண்ணிலே வந்து பேசுகிறதே ரொம்ப பாக்கியமாக இங்கே கொங்கு மண்டலத்திலிருந்து வந்த நானும் வெகு நாளாக யோசனை பண்ணதுண்டு. எல்லா மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுக்கிறாங்களே, இதே தேனி மாவட்டத்துக்கு மட்டும் தேனின்னு வச்சுக்கிறாங்கோ அப்படின்னு இங்கே வந்து விசாரித்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது, தேனி எப்படி சுறுசுறுப்பாக பாடுபடுதோ அதே போல் பொழுது பிடிச்சி பொழுது போக வரைக்கும் பாடுபடக்கூடிய மக்கள் வாழக்கூடிய இந்த தேனி மண்ணுக்கு இனிய தீபாவளி வாழ்த்துக்களை புதுயுகத்தில் வாழக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் சொல்லி, நடுவர் அவர்களே, நல்ல தலைப்பு, அற்புதமான தலைப்பு, அருமையான தலைப்பு. இந்த அவசர காலத்திலே அதிகம் சிரமப்படுவது பெற்றோர்களே அப்படிங்கிற அணியில் பேச போகிறோம். யாராலும் பேச, யாரும் தடுக்க போகிறது இல்லை.
நடுவர் அவர்களே, பிள்ளை பெத்தாலும் தும்போம், பிள்ளை பெக்கலினாலும் தும்போம். பிள்ளை பெத்தாக்கா அதை படிக்க வைக்கணும், பள்ளிக்கூடம் சேர்த்தணும், சம்பாரிச்சு வைக்கணும், வீடு வாங்கி வைக்கணும், கல்யாணம் பண்ணி வைக்கணும். அவன் கடலை ஓடுறதுக்கு செல்போன் நான் வாங்கி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அவன் வெடிய எவகிட்டயே கடலை போடுறேன். மாசமான 350 ரூபா என்னை கேட்காமையே என்னோட ஜிபேலேருந்து ரீசார்ஜ் பண்ணுறேன். இதுகளை பெத்த நேரம் கம்முன்னு ஒரு உள்ள பெற்றிருக்கலாம். வீட்டில் இந்த வார்த்தை சொல்லாத தாய்மார்களே இருக்க மாட்டாங்க. உன்னை பெத்த நேரம் ஒரு கருங்கல்ல பெற்றிருக்கலாம், உன்னை பெத்த நேரம் ஒரு கழுதை பெற்றிருக்கலாம், உன்னை பெத்த நேரம் ஒரு எருமை பெற்றிருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு எங்களை போட்டு கொடுமைப்படுத்துறாங்க நடுவர் அவர்களே. ஒரு தீபாவளி வந்துருச்சா பசங்களுக்கு என்ன ஆசை? எங்க துணி வாங்கலாம், எங்க பட்டாசு வாங்கலாம், எங்க ஸ்வீட் வாங்கலாம். பெத்தவங்களுக்கு என்ன விருப்பம்? எங்க கடன் வாங்கலாம், எங்க வாங்கின பக்கம் வட்டி கட்டலாம். கடன்காரன் பார்த்தீங்கன்னா எங்க பக்கமெல்லாம் கந்துக்காரன்னு சொல்லுவாங்க, கந்து கடை வச்சிருப்பாங்க. ஏன்னா கையெழுத்து கூட வாங்காம ப்ரோனோட் கூட வாங்காம நம்மளை நம்பி கடன் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு ஜீவராசி அவன் தான். காலையில் 7 மணிக்கே பிச்சைக்கார வரானாலேயே அவன் வந்து நிற்பேன். எவ்வளவு தூரம் ஓடி ஒளிகிறோமுங்க. யாருக்காக கஷ்டப்படுறா? இந்த பிள்ளைகளுக்காக கஷ்டப்படுறான். 22 வருஷம் பையன் படிக்கிறான்னு கொண்டு போய் மெட்ராஸில் காலேஜில் படிக்க வச்சா அவன் போலீஸ் ஸ்டேஷனில் பொட்ட பிள்ளை கூட்டிகிட்டு போய் குக்கரக்கேன்னு உட்காந்துருக்கிறேன். நாங்கள் இங்கே ஊரா பையன் படிக்கிறேன். என் குடும்பத்தில் முதல் தலைமுறை பட்டதாரி என் பையன் தான் ஊரா பெருமைப்படுறோம். ஒரு லெட்டர் போட்டானா பதறோம். காலேஜ் ஃபீஸ் கேட்பானா, எக்ஸாம் ஃபீஸ் கேட்பானா, டூருக்கு ஃபீஸ் கேட்பானா. நடுவர் அவர்களே, தொட்டதுக்கெல்லாம் பார்ட்டி வைக்கிறாங்க இவங்க. நாங்கள் எந்த காலத்தில் பார்ட்டி பார்த்தோமுங்க? எங்களுக்கு தெரிஞ்சது எங்கள் பார்ட்டி மட்டும்தான். இவங்களுக்கு லவ் ஃபெயிலியர் ஆனா பார்ட்டி, லவ் செட் ஆனா பார்ட்டி, கேர்ள் ஃப்ரெண்டு பிறந்த நாளுக்கு பார்ட்டி, புதுசாக டவுசர் எடுத்தா பார்ட்டி வைக்கிறானுங்க. அது பரவாயில்ல மஞ்சு. ஒருத்தர் எடை குறைஞ்சிருச்சுன்னு 2 கிலோ வெயிட் குறைஞ்சிருச்சுன்னு பார்ட்டி வச்சு நைட்டெல்லாம் சாப்பிட்டு மறுநாள் 4 கிலோ வெயிட் கூடி போயிட்டான். அதுதான் அவர் வருத்தப்படுறார். எதுக்குன்னு ஒரு விவஸ்தை வேணாமையா? நடுவர் அவர்களே, 16 வருஷம் மீச முளைக்காத பையன் இன்னைக்கு டாஸ்மார்க்கில் போய் சாராயம் குடிக்கிறான்னு சொன்னா பெத்தவருக்கு குளிருமாங்க? யோசனை வாடி வண்டி மாடு சப்புச்சாடும்பாங்க. எத்தனையோ வம்பாடு படுறோம். நான் பட்ட கஷ்டம் புள்ள படக்கூடாது. எங்கள் அப்பா நினச்சார், நான் நினைக்கிறேன் நான் பட்ட கஷ்டம் புள்ள படக்கூடாது. நாங்கள் சுகத்தை மட்டுமே கொடுத்துட்டு துக்கத்தெல்லாம் நாங்கள் வச்சுக்கிறோமுங்க. ஆனால் எங்கள் பிள்ளைங்க சுகத்தை மட்டுமே எடுத்துட்டு மீண்டும் அதே துக்கத்தை தாங்க ஒவ்வொரு தாய் தாப்பனுக்கு கொடுக்குறாங்க. யோசிச்சு பாருங்க நடுவர் அவர்களே. 16க்கு 16 எங்க அப்பா கூரச்சாலையில் குடியிருந்தேன், எங்க பாட்டனாரு பந்தல் போட்டு குடியிருந்தேன், நான் ஓட்டு குடியிருக்கிறேன். நாளைக்கு என் பையன் மாடி வீட்டு கட்டி குடிப்பானுங்க. 16க்கு 16 இன்னோவா கார் நிறுத்தறதுக்கு இடம் போட்டு கட்டக்கூடிய பிள்ளைகள் பெத்த தாய் தாப்பனுக்கு இருக்கிற வீட்டில் ஒரு ரூம் போட்டு கட்டணும்னு நினைக்கிறாங்களா? வாசல்ல, போர்ட்டிகோவில், கட்டுத்தரையில் நாய் படுத்திருக்கிற இடத்துல பெத்த தாய் படுத்திருக்கிறத வச்சு பார்க்குறாங்களே இந்த பிள்ளைகள். இன்னைக்கு தீபாவளிக்கு 850 ரூபாய்க்கு என் பையனுக்கு துணி எடுத்து கொடுத்துருக்குறேங்க. என் பையன் சொல்கிறான், வேலைக்காரன் கூட இந்த துணி போட மாட்டா, எனக்கு எடுத்தியான்னு கேட்குறான். ஏன் வேலைக்காரன் அவ்வளோ கேவலமாக போச்சா? இன்னைக்கு வேலை செய்யக்கூடிய எல்லா தொழிலாளர்களும் இன்னைக்கு கிறிஸ்மஸ் வந்தா கிறிஸ்துவல் கொண்டாடுறாங்க, ரம்ஜான் வந்தா முஸ்லீம்கள் கொண்டாடுறாங்க. ஒட்டுமொத்த அனைத்து மக்களும் கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழானா அது தீபாவளி திருவிழா தாங்க. இன்னைக்கு பசங்களுக்கு எதையும் நம்ம சொல்லி கொடுத்துருக்குறோம். இன்னைக்கு தானாத்துன்னு வீணா போகக்கூடிய கலாச்சாரத்தை நீங்க பசங்க வச்சிருக்கிறாங்களுங்க. நாங்கெல்லாம் அப்படி இல்லைங்க. ஹார்லிக்ஸ் முட்டை வாங்கினா கூட சட்டையில் வச்சு காக்கா கடி கடிச்சு அடுத்தவங்களுக்கு கொடுத்து வாழ்ந்தவங்க. ஆனா இன்னைக்கு பிள்ளைங்க பெத்த தாய் தாப்புனுக்கு ஒரு சோறு போடுறதுக்கு கணக்கு பார்க்குறாங்க. வேணுங்கிறது வெடியால, போதுங்கிறது பொழுதாட பிள்ளைங்க அனுபவிச்சு சாப்பிட்றாங்க. இருக்கிறத மறைச்சு கட்டி கூட குடும்பமான வெளிப்படாதுன்னு எத்தனையோ தாய் தாப்பம் கூட்டம் கஷ்டப்படுறதுனால தான் இன்னைக்கு பிள்ளைகள் சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற நல்ல தீர்ப்பை வழங்கும்படி கேட்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க விவசாயி, வளர்க வன்புகள். நன்றிங்க, வணக்கம்ங்க. பழமையான பாரம்பரியமான விஷயங்கள்லாம் தொகுத்து சொல்வதில் அவருக்கென்று ஒரு தனித்தன்மை இருக்கு. மஞ்சுநாதன் அவர்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். தீபாவளி வந்துட்டா வீட்டில் இருக்கிற 8 பேருக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு, 8 குழந்தைகளுக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு கோமணத்தை கட்டி வாசலில் உட்காந்துருக்கேன் சார் ஒரு பெற்றோர். உண்மையில் நானே சொல்கிறேன் மனசு விட்டு, எங்கள் அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் அவர்கிட்ட ஃபோனில் பேச மாட்டேன், கொஞ்சம் கோபமாக பேசுவேன். ஆனால் இன்றைக்கி
இந்த மொபைல் அப்பான்ற பேர் தான் இருக்கு. கொஞ்சம் நல்லதை பேசியிருக்கலாமே, கொஞ்சம் கோவத்தை குறித்து டைம் ஒதுக்கியிருக்கலாமே இப்போ நினைக்கிறேன். நினச்சி என்ன பிரயோசனம்? அவர் கிடையாது. இருந்தாலும் பிள்ளைகள் தான் என்று சொல்லி அருமை தம்பி நம்முடைய ஹரி பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து வரவேற்று. நடுவர் அவர்களே, இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது மஞ்சுநாதன் அண்ணன் சொன்னாப்புல தேனிக்கு ஏன் தேனின்னு பேர் வந்ததுன்னு. ஆனால் உண்மையான அர்த்தம் ஏன் தேனிக்கு தேனின்னு பேர் வந்தது தெரியுமா? ஒரு தேனி தான். தேன் வந்து உயிர் காக்கக்கூடிய மருந்துல நம்முடைய சங்க இலக்கியத்தில் சொல்லியிருக்காங்க. ஒரு தேனியால தான் இந்த உலகத்தில் உயிர் காக்கக்கூடிய தேனை கொடுக்கும். தேனியில் பிறந்தவங்களால மட்டும்தான் உயிர் காக்கக்கூடிய நட்பை கொடுக்க முடியுன்றதுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய தேனி மக்களுக்கு இனிய வணக்கத்தை சொல்லிவிட்டு, நடுவர் அவர்களே, தீபாவளிக்கும் பொங்கலுக்கு என்ன வித்தியாசம்? இவ்வளோ நேரம் பேசி இதை கண்டுபிடிக்கலையப்பா. தீபாவளிக்கும் பொங்கலுக்கு என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம் தெரியுங்களா? பொங்கல்னா 4 கரும்பை கடிக்கணும், தீபாவளினா 4 எலும்பை கடிக்கணும். ஆனால் நீங்கள் இப்படி கடிப்பீங்கன்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. பார்த்தீங்களா நடுவர் அவர்களே, பொங்கல்ல மாட்டுக்கு முதல்ல தீனியை வைப்போம், அப்புறம் நம்ம சாப்பிடுவோம். தீபாவளிக்கு முதல்ல நம்ம சாப்பிடுவோம், மிஞ்சி போனதை மறுநாள் மாட்டுக்கு கொட்டுவோம். தீபாவளினால இப்படி வித்தியாசங்கள் நிறைய இருக்கு. நீங்க கேட்டீங்க இந்த கரும்புக்கு எறும்புக்கு என்ன வித்தியாசம்? கரும்புக்கு எலும்புக்கு என்ன வித்தியாசம்? கரும்பை நம்ம கடிப்போம், எறும்பு நம்மளை கடிக்கும். இந்த மாதிரி எளிமையாக சொல்லிட்டு அவங்க இதே மகிழ்ச்சியோடு உங்கள் இல்லங்கள் எங்கும் மத்தாப்புகளாய் தீபாவளி பொங்கட்டும் என்ற வாழ்த்துக்களை சொல்லி அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை சொல்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒன்றும் இல்லைங்க, எங்களை பார்த்து நிறைய பேர் எங்களை மாதிரி பசங்களை பார்த்து கேட்பாங்க, எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்களே உங்களுக்கு பிரச்சனையே இல்லையா அப்படின்னு. ஒரு விஷயம், எப்போ பார்த்தாலும் சிரிக்கிறீங்களே உங்களுக்கு பிரச்சனையே இல்லையான்னு சொல்கிறவங்களுக்கு நாங்கள் என்ன பதில் சொல்லுவோம் தெரியுமா? மொத்த பிரச்சனை 2693 இருக்குதுங்க. இதில் சொந்த பிரச்சனை 1623ங்க. சொந்தக்காரனால வந்த பிரச்சனை 364ங்க. இதில் தனியாக நாங்களே சொந்தமாக தேடிக்கிட்டது 234 பிரச்சனைங்க. இது போக ரோட்டில் போனதை நாங்கள் வேட்டிக்கிற தானாப்பில் இழுத்து விட்டோம்ல, அது ஒரு 83ங்க. இதையும் தாண்டி வீட்டில் வேலையிலன்னு அது ஒரு 18 பிரச்சனைங்க. இத்தனை பிரச்சனையும் தாண்டி ஏன் தெரியுமா எங்கள் இளைஞர்கள் சிரிச்சுட்டு இருக்கோம்? பிரச்சனையே இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை கெத்து இல்லை, பிரச்சனையோட வாழ்ந்தாலும் சிரிச்சுக்கிட்டே சமாளிக்கிறது தான் கெத்துன்னு எங்களுடைய இளைஞர்கள் இருக்கிறதுனால தான். 1800 பிரச்சனை சொன்னார் பார்த்தீங்களா? அதில் ஒன்று சேர்த்துக்குங்க. என்ன? இதை பூரா ஆடுறா மனப்பாடம் வச்சு சொல்றது ஒரு பிரச்சனை தான். ஏன்னா ஒன்று தவறுனாலும் போச்சு பாவம். நடுவர் அவர்களை எந்த ஊர்லயாவது இளைஞர்கள் சரியில்லைன்னு ஒப்பாரி வச்சிருக்கமாங்க அவங்க மாதிரி? ஒன்றும் இல்லைங்க. இப்போ வாழ்க்கையோட தத்துவத்தை ஈஸியாக சொல்லிடலாம். மஞ்சளாக இருக்கிற எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சா வெள்ளையாக சாறு வரும், வெள்ளையாக இருக்க முட்டையை உடைச்சா மஞ்சளாக கரு வரும். இப்படித்தான் எங்கள் வாழ்க்கை. நாங்கள் ஒன்று நினைக்கிறோம், அது ஒன்று நடக்குது. இதெல்லாம் ஒரு பிரச்சனை தான். ஆனால் இதெல்லாம் நினைச்சாங்க கவலைப்படுறோமா? ஒன்றும் இல்லை சார். இப்போ முடி அதுவாக வளருது, இந்த இளைஞர்களுக்கு முடி அதுவாக வளருது, காசு கொடுத்து வெட்டுறோம். ஒரு நேரத்தில் அதுவாக கொட்டுது, மறுபடியும் காசு கொடுத்து வளர்க்குறோம். இதெல்லாம் பிரச்சனை லிஸ்ட்டில் தான் வருது. ஆனால் இளைஞர்கள் நாங்கள் என்னைக்காவது கவலைப்பட்டிருக்கோமா? ஒன்றும் இல்லைங்க. இப்போ குட் நைட் படம் எல்லாரும் பார்த்துருப்போம். குட் நைட் படத்தில் வர மாதிரி ஒரு பொண்ணு எங்களுக்கு காதலியாக வரணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். ஆனால் கொடுமை என்ன தெரியுங்களா? குட் நைட் சொல்லக்கூட ஒரு புள்ள இருக்க மாட்டேங்கிறது தாங்க எங்கள் பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ யார் தூங்குறான் குட் நைட் சொல்ல? அவன் 4 மணி வரைக்கும் முழிச்சிருக்கான், நீ குட் நைட்டு கேட்டு என்ன செய்ய போகிற? அதாவதுங்க, கொடுமையிலேயே மிகப்பெரிய கொடுமை என்ன தெரியுமா? இன்னைக்கு எங்கள் பசங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு பாருங்க. கொடுமையிலே மிகப்பெரிய கொடுமை என்ன தெரியுங்களா? குழந்தையிலிருந்து என் கூட வெடி வச்சு விளையாடின ஒரு புள்ள இந்த வருஷம் தீபாவளிக்கு குழந்தை தூங்குது செத்த அங்கிட்டு போய் வெடி வெடிங்கன்னு சொல்லி எங்களை விரட்டி விடுது சார். சார், ஒரு ட்ரெயின்ல 30 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் லோவர் பிரத்தில் சீட்டு கிடைச்சாலும் போய் படுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? தம்பி, கால் வலி மூட்டு வலி, நீங்க கொஞ்சம் மேலே ஏறி படுத்துக்குங்க. ஆனால் அந்த நேரத்திலையும் கூட அனுபவத்தில் சொல்றோம் சார், எந்த இளைஞனும் மறுக்க மாட்டான், நீங்க கீழே படுத்துக்கங்கம்மா நான் மேலே ஏறி படுக்கிறேன்னு பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுக்கறது எங்களுடைய இளைஞர்கள் சார். எப்படி உங்களுக்கு குறை சொல்ல வர முடியுது? உண்மை என்ன தெரியுங்களாங்க, எங்களை போன்ற இளைஞர்கள் எப்போதும் ஆசைப்படுவது ஒன்றுதான், பெத்தவங்களுடைய சம்பாத்தியத்தில் ராஜா மாதிரி வாழணும்னு என்னைக்கும் ஆசைப்படுறதை விட தான் சொந்தமாக சம்பாரித்து பெத்தவங்களை ராசா மாதிரி வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுற இளைஞர்கள் தான் இன்னைக்கு சமூகத்தில் இருக்கமே ஒழிய நீங்கள் சொல்கிற மாதிரி இளைஞர்கள் கிடையாது. ஒன்றும் இல்லைங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா நினச்சிருப்பார்,
பெற்றோர்கள்லாம் தன்னுடைய பையனுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா போதும், தனக்கு வேண்டாம் நினைச்சிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு இளைஞனும் தன் குடும்பத்துக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா போதும், தீபாவளிக்கு அவங்களுக்கு செலவு பண்ணா போதும், தனக்கு ஒன்றும் வேண்டாம் நினைக்கக்கூடிய இளைஞர்கள் வந்துட்டோன்றதுனால இன்னைக்கு பிரச்சனையும் அவதியும் இளைஞர்களுக்கு தான். நிறைவா ஒன்று சொல்றேன் சார். ஒரு குழந்தை ஒரு காருக்கு பக்கத்தில் விளையாண்டுட்டு இருந்தது. ஒரு அப்பா ஒரு புது கார் வாங்கினார். நிறைவா சொல்றேன், ஒரு அப்பா ஒரு புது கார் வாங்கினார். அவர் ஏதோ டென்ஷனில் ஃபோன் பேசிட்டு இருக்கும்போது ஒரு குழந்தை வேகமாக ஒரு கல் எடுத்து அதில் ஏதோ கிறுக்கிட்டு இருந்துச்சு. அப்பாவுக்கு பெரிய கோபம் வந்துருச்சு. புதுசாக வாங்கின கார், பல லட்சம் ரூபா காரில் கல்லை எடுத்து கிறுக்கிறியான்னு கையில் வச்சிருந்த ஸ்வானர் எடுத்து டம்முன்னு அடிச்சிட்டார். அந்த குழந்தைக்கு மண்டையில் உடஞ்சி ரத்தம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனோடனே அப்போ தான் அப்பா சுதாரிக்கிறாரு, தான் பிள்ளையை அடிச்சிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு சுதாரிக்கும் போது அப்படி என்ன கிறுக்குனான்னு போய் பார்க்குறாங்க. அந்த குழந்தை அந்த காரில் என்ன கிறுக்கி இருந்துச்சு தெரியுமா? மை டேட் இஸ் மை ஹீரோன்னு சொல்லி எழுதி இருந்துச்சுங்க. அப்புறம் தான் அப்பா வராரு. அந்த குழந்தை கண்ணை திறக்குது. திறந்த உடனே அப்பா பார்த்து, அப்பா நான் வேணும்னு செய்யலப்பா, விளையாட்டுக்கு செஞ்சுட்டேன், என்னைய மன்னிச்சிருங்கன்னு அந்த அப்பா அந்த குழந்தைய கட்டி பிடிச்சி அழுதாங்க. ஒரு விஷயம் சார், இன்றைய காலத்தில் எங்களை போன்ற இளைஞர்கள் பெற்றோரை மதிக்க நாங்கள் கற்றுக்கொண்டோம். பெற்றோர்கள் நீங்கள் பிள்ளைகளை புரிந்து கொண்டு வாழ என்றைக்கு கற்றுக்கொள்ளுகிறீர்களோ குடும்பம் அன்னைக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி பேச நல்வாய்ப்பு தந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பார்த்தீங்களா, எங்களை சின்னதாக நீங்கள் என்ன சொல்லிடுறீங்க, கிரிஞ்சு என்னென்னமோ எங்கள் பெரியவங்களை சொல்கிறீங்க. அதெல்லாம் நாங்கள் இந்த இளம் வயதிலே புதுசாக உருவாக்கி, வாய்ப்பெல்லாம் வேண்டு கேட்கல, நாங்களே யூடியூப்பில் வாய்ப்பு உருவாக்கி 2 லட்சம் 3 லட்சம் சம்பாதிக்கிறோம். நீங்கள் பழம்பெருமைகளை பேசிக்கிட்டே காலத்தை கழிச்சிங்க. அன்னபாரதிலாம் எங்கள் தாத்தா 5 பம்பு செட்டு வச்சுருந்தார், 5 பம்பு செட்டு வச்சுருந்தார், 4 தென்னந்தோப்பு வச்சுருந்தார். ஆனால் அவங்க பாட்டி ஏன்ட்டு சொல்லிச்சு, தென்னந்தோப்புக்குள்ள ஒன்று வச்சுருந்தாரு. இதெல்லாம் நம்ம பேசக்கூடாது, உங்கள் காலம் வேறு. இப்படி நீங்கள் வெத்து கதையாக பேசிட்டு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்ததுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது. தீபாவளினாலே என்ன அர்த்தம்? மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம். அதுக்காக என்ன சொன்னது? பூமாதேவி வெடி வெடித்து மகிழ்ச்சியாக கொண்டாடுங்கள், நரகாசுரன் இறந்து போனான்னு வருத்தப்படாங்க. நரகாசுரனே சொன்னது, நான் இறந்தக்கா வருத்தப்படாங்க. அப்போ எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு அந்த நன்னாள். அதுதான் அவர் சொல்லியிருக்காரு. இப்பொழுது நம்முடைய பண்பாளர், மனப்பயிற்சியாளர், அன்புக்குரிய துரைவேலன் ஐயா அவருக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து அவரை அன்போடு. தேனிவால் என் சொந்தங்களுக்கு தீபாவளி திருநாள் வாழ்த்துக்களை கூறி என்னுடைய உரையை துவக்குகிறேன். நடுவரே, ஐயா கோச்சுக்காதீங்க, நீங்கள் பெற்றோர் தானே? ஆமாங்க. எங்கள் அணியில் பேசுகிறவங்க வர 2 குழந்தைக்கு தகப்பன்கள். அவர் ஒரு புது பொண்ணு தேடிக்கிட்டு இருக்க மாப்பிள்ளை தேடிக்கிட்டு இருக்க மாப்பிள்ளை கல்யாணம் முடித்து 7 மாதமே ஆன புது பொண்ணு. சரி, அவர் இப்போ இருக்காருங்கய்யா, இன்னும் குறுகிய காலத்தில் 5 குழந்தைக்கு தந்தை. என்ன பிரச்சனைனா, எங்களுடைய அவதி என்னன்றதை தெளிவாக சொல்லிட்டு போயிட்டார் ஹரி. என்னன்னா, என்னுடைய ஆசை ஒரு 5 ஏக்கரில் தோப்பு, அதில் ஒரு பங்களா, அதில் ஒரு தென்னந்தோப்பு, 150 பசுமாடு, கோழி. இதெல்லாம் யார் கொடுப்பான்னா பொம்பளை பிள்ளைய பெத்த ஒரு பெற்றோர் கொடுப்பார். அப்போ உங்கள் ஆசை எப்படி இருக்குது? அடுத்த பெற்றோரை அவதிப்படுத்தி பார்க்குறதே உங்கள் வேலையாக இருக்குது. அதுதானே தலைப்பு, உண்மை தானே? இல்லை, ஆனால் நாங்கள் படுற பாடு இருக்குது பார்த்தீங்கல்ல, உண்மையிலே எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் பெற்றோராக பிறப்பது புண்ணியம். ஆனால் பெரிய அவஸ்தை என்ன தெரியுங்களா? நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டு பக்கத்தில் பார்த்தேன். அவசரமாக கிளப்புறாங்களே குழந்தைய, பாக்கெட்டை தூக்கி வைக்கிறாங்க, எல்லாம் தூக்கி வைக்கிறாங்க, டம்முன்னு தூக்கி வைக்கிறாங்க, ஆட்டோக்குள்ள தூக்கி ஏற்றுறாங்க. வீட்டிலேருந்து பாய் அப்படின்றாங்க, அந்த பிள்ளை ஆயின்னுச்சு. பாய் அப்படின்னாங்க, அந்த பிள்ளை ஆயின்னுச்சு. என்னன்னா கடமையை முடிக்க விடாமல் அவதியாக எல்லா வார்த்தையும் அள்ளி போட்டு ஸ்கூலுக்கு. இந்த செல்ஃபோன் ஒன்று இருக்குது பார்த்தீங்கல்ல, இதில் நாங்கள் படுற அவஸ்தை இருக்குது பார்த்தீங்கல்ல, கெட்ட அவஸ்தைங்க. முக்கியமான இடத்துலேருந்து ஃபோன் வந்திருக்கோம், உங்கள் மனைவிட்டேருந்து ஃபோன் வந்திருக்கோம், முக்கியமான ஃபோன்லாம் வந்திருக்கோம், உங்கள் குழந்தைகிட்டேருந்து ஃபோன் வந்திருக்கோம். எந்த ஃபோனை அட்டன் பண்ணுவீங்க? எந்த ஃபோனை அட்டன் பண்ணுவீங்க? குழந்தைகிட்ட வந்த போனதே அட்டன் பண்ணுவோம். என்ன வம்ப இழுத்து வச்சிருக்காங்கன்னு தெரியல. தொந்தரவை எவ்வளவு தொந்தரவுன்றீங்க?
வீட்டிலேருந்து வர்றேன், ஸ்கூல்லேருந்து வர்றேன், வந்து முடித்தோடனே ஃபோன் அடிக்கிறேன், பா ஸ்கூலில் ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. நீ ஸ்கூலில் ப்ராஜெக்ட் கொடுக்கறது பசங்களுக்கு இல்லை, நாங்கள் படுற பாடுறதுக்கு பார்த்தீங்கல்ல, தாஜ்மஹாலை செஞ்சு கொண்டு போய் கொடுன்றாங்க. அது பார்த்தா மீனாட்சி அம்மன் கோயில் மாதிரியும் கூட இல்லை, தாஜ்மஹாலாவும் இல்லை, எங்கள் வீடு மாதிரியும் இல்லை. கதை அப்படி போயிட்டு இருக்கு. நீங்கள் இருட்டில் வேற எங்கேயாவது வீட்டுக்கு போயிருப்பீங்க ஐயா. அது ஏன்னா அவர் வீடு மாதிரியே அவருக்கே இது இல்லைன்னா பதட்ட நிலை. எல்லாருமே மொபைல் பார்த்து பார்த்து சார் பார்வையை பறி கொடுத்துட்டோம். இது ஒன்று. அடுத்த விஷயம் போனோம்னா குழந்தைகள்கிட்ட போய் முன்னாடியெல்லாம் பேசுவோம், என்னம்மா சௌக்கியமாக இருக்கீங்களா, நல்லா இருக்கியா, போயிட்டு வரோம் அப்படின்ற விஷயம் பேசுவோம். ஆனால் இப்போ எப்படி ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ப்ரோ ப்ரோ என்ன ப்ரோ, யார எல்லாரையும் ப்ரோ. நான் அன்னைக்கு சொல்கிறேன், ஒரு ப்ரோ வந்திருக்காருட்டான். வீட்டில் கதவை தன்னு சொல்கிறேன், ஒரு ப்ரோ வந்திருக்காருண்ணா. யாரான்னு பார்த்தா என் தம்பி. சித்தப்பா வந்திருக்காருன்னு சொல்ல மாட்டேங்கிறேன். உறவை சொல்லி கொடுக்குறக்கு அவதி போடுறோம். கரெக்டாக சொன்னார். வட மாநிலத்திலிருந்து இங்கே வந்தவன் நம்மளை பார்த்து அண்ணே நல்லா கவனிங்க, வட மாநிலத்திலிருந்து வந்த பசங்க அண்ணேன்றான். இங்கே இருக்கிறேன் ஹலோ ஜி, ஹலோ ஜி அப்படின்னா நான் கெச்சு, அவன் ஐயி, இவன் டபுள்யூண்டே நான் ஓடியோ போயிட்டானே. அதை காரணம் ஒன்றும் கொடுமை. வெளியே அனுப்புனவங்க வீட்டுக்கு எப்படி திரும்பி வருவாங்கன்னு தெரியலை. இவங்கிட்ட ஃபோன் வந்தாலே பஞ்சாயத்தாக இருக்கு. என்ன இதுக்கு மேலே ரொம்ப கொடுமையான விஷயம், பொம்பளை பிள்ளைகளை பெற்றா முன்னாடி பயப்படுவோம். ஐயா வயிற்றில் நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கையா, வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கியா, அந்த பொம்பளை பிள்ளைய கரையேற்றுறதுக்கு நான் படாத பாடுபடணுமியா, இப்படியெல்லாம் கஷ்டப்பட்ட காலங்கள் போய் இப்போ ஆம்பளை பதியில் பிள்ளை பெற்றவரும் கஷ்டப்பட பயப்பட வேண்டியது சொன்னார். பார்த்தீங்களா, சின்ன வயசு போய்க்கெலாம் சுகர் வந்துரு சார். 8 மணி நேரம் தூக்கம் கிடையாது, 2 மணி நேரம் தான் தூங்குறான். நான் சுகர் மாத்திரை வாங்கிறதுக்கு காசு கொடுத்துட்டு மாத்திரை கொடுத்தாரு, சுகர் மாத்திரை 3 ரூபா சில்லறைன்னு 3 மிட்டாய் கொடுத்தாரு. மாத்திரையும் ஒரு மிட்டாய் போட்டு சுகர் அப்படியே இருக்கு 8 வருஷம். அதுதான் சொல்கிறேன். இவங்களை காலேஜில் சேர்க்கணும்னா இப்போ ஒன்றும் இல்லை, +2 பாஸ் ஆகினான். பாஸ் ஆகி முடித்த உடனே அவனாக ஒரு காலேஜ் செலக்ட் பண்ணிடுறான். யாருன்னா அவன் கூட சேர்ந்த 4 பேர் சேர்ந்து ஒரு காலேஜ் செலக்ட் பண்ணிடுறாங்க. இவன் மார்க்கு வாங்கினானா அதுவும் கிடையாது, ஒரு மெரிட்டில் போனானா அதுவும் கிடையாது. ஒத்த காலில் ஆட்டோ ஓட்டுற டிரைவர் மையம் கேட்குறான், நான் அந்த காலேஜில் தான் படிப்பேன்னு. வாழ்க்கை ஊராவை என்ன செய்வான்? இவங்களுடைய ஆசை நீங்கள் பெரிய ஆளாக வரணும், நான் பட்ட கஷ்டத்தை நீங்கள் படக்கூடாதுங்கிறதுக்காக எவ்வளவோ கஷ்டப்படுறோம். ஆனால் அந்த கஷ்டத்துக்கு மேலே கஷ்டத்தை கொடுக்குற பழக்கத்தை நீங்கள் வச்சுருக்கீங்க. எங்கேயாச்சும் ஒரு இடத்துலையாச்சும் பெற்றோரை சந்தோஷப்படுத்துறேன்னு சொல்லுங்க பார்ப்போம். மார்க் எப்படி வாங்குவேன்? ஓரளவு தெரிஞ்சு எழுதுனா தான் மார்க் வாங்குவேன். கடல் அரிப்பை தடுக்க என்ன செய்ய வேண்டும்? லேசாக சொரிஞ்சு விட வேண்டும். இப்படி பார்த்தீங்களா, உங்களுக்கு சிரிப்பு வருது பார்த்தீங்களா? அப்போ இது ஒரு நகைச்சுவை தான். உங்களை தூக்கி செமக்கக்கூடிய விஷயங்கள் தோளில் தூக்கி செமந்தோம் திருவிழாவை நீங்கள் பார்க்கணும்னு சொல்லி. ஆனால் உறவை பார்க்கணும்னு சொல்லி உங்களை தூக்கி செமந்தோம். ஆனால் நீங்கள் எங்களை எங்கே வச்சு பார்க்குறீங்கன்னா, கஷ்டப்படுத்துவது மட்டுமே நாங்கள், சந்தோஷப்படுத்துவது பிள்ளைகள் கிடையாது என்பது பெற்றோராகிய நடுவருக்கும் தெரியும் என்ற நம்பிக்கையுடன் துரைவேலன். எங்கள் பேச்சை கேட்டால் நீங்கள் முன்னுக்கு வந்திருப்பீங்க. எங்கள் சார் கேட்குறீங்க. அவனே சொல்லுவான், பசங்களே சொல்கிறான், எங்கள் அப்பா பேச்சை கேட்காம கொஞ்சம் அகலக்கால் வச்சுட்டேன், இப்படி ஆகிப்போச்சு. என்னாச்சு? பேண்ட்டு கிழிஞ்சு போச்சு. இப்படி பேசலாமா சார்? உட்காந்து சாப்பிட்றது எதுக்கு? சீரணமாகன்றக்க செய்கிறீங்களா? நாங்கள் சொன்ன ஒன்று செய்கிறீங்களாப்பா? எங்களை நீங்கள் மதிக்க வேணாம், உங்களை நீங்கள் முன்னேற்றிக்கிறதுக்கு சின்ன சின்ன விஷயம். சோத்து கத்தாழை கிடையாதுப்பா, அது சுகத்து கத்தாழை, சாப்பிடுங்க, தலையில் தேங்கன்னு சொல்கிறோம். யார் கேட்குறீங்க? இந்த அகம் சீராக இருப்பதற்கு சீரகம்னு சொல்கிறோம். எவன் கேட்குறீங்க? பெற்றோர். எதனால் பெற்றோர்? எதனால் அவங்க பேர் பெற்றோர்? சார் முடியாத காலத்தில் 80 வயசில் 85 வயசில் அவரால் எந்திரிக்க முடியல, போக முடியலன்னு இருக்கும்போது, தயக்கத்தோடு இருக்கும்போது, உங்கள்கிட்ட குழந்தைகிட்ட அவங்க ஏதாவது ஒன்று பெறணும்.
உணவோ பணமோ பெறுறதுனால தான் அவங்களுக்கு பேர் பெற்றோர். ஆனால் யாராவது தரீங்களா? அப்பையும் சொத்தை வாங்குறதுக்கு கழுத்தை பிடிக்கிறான். என்ன எழுதி தர மாட்டியா சார்? அதைத்தான் அவர் வேதனைப்பட்டார். கீழே விழுந்துட்டா, அப்பா விழுந்துட்டா அன்னைக்கு ஓடி போய் பிடிச்சி பார்ப்பான், உயிர் இருக்கான்னு பார்த்தான். இன்னைக்கு கீழே விழுந்துட்டாரு, தப்பி ஓடுறான், பீரோ திறந்து உயிர் இருக்கான்னு பார்க்குறான். அது இடையில தானே வருது, யாரும் பார்க்க மாட்டாங்க. பார்த்தீங்களா? இதுதான், இதை நினைச்சாங்க பெற்றோர் வருத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அவருடைய மன குமுறலை குமுறிட்டு போயிருக்கார். அடுத்து தம்பி முடிச்சிட்டாரு. சினேகா அவர்கள் பெரிய கரகோஷம் கொடுங்க. இல்லை, பிள்ளைகள் எவ்வளவு அவதிப்படுறாங்க உங்க மூலம் என்பதை சொல்வதற்காக வர்றாங்க. பெரிய கைதட்டு. பெற்றெடுத்த தாய்க்கும் பெருமை படைத்த தமிழையும் வணங்கி தொடங்குகிறேன். திரு ஆரூர் தமிழச்சியின் தலை சிறந்த தன்மான வணக்கங்கள். நடுவர் அவர்களே, சிலர் வாழ்க்கையில் எல்லாருமே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தான் செல்லக்கூடிய இடத்தில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என இங்கு எல்லோரும் விரும்புகிறோம். ஆனால் சிலர் மட்டுமே தான் செல்லக்கூடிய இடங்களையெல்லாம் மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறார்கள் சொன்னால் அப்படிப்பட்ட திறமையும் பாக்கியமும் அத்துணை பேருக்கும் வாய்ச்சிடுறதில்லை. தான் செல்லும் இடங்களெல்லாம் நகைச்சுவையை வாரி இறைக்கக்கூடிய எங்களுடைய நடுவரையும் வணங்கிவிட்டு தொடங்குகிறேன். நடுவர், நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் என் ஊர் திருவாரூர் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரும் சொல்லுவாங்க திருவாரூரில் பிறந்தாலே முக்தி, திருவண்ணாமலையை நினைச்சாலே முக்தின்னு. தமிழ்நாட்டில் எத்தனை பேருக்கு வாழ்க்கைக்கு பிறகு முக்தி சொர்க்கம் இதெல்லாம் கிடைக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. தமிழ்நாட்டில் எந்த ஊருக்குமே இல்லாத ஒரு பாக்கியம் இந்த ஊருக்கு இருக்குன்னு சொன்னால், நீங்கள் இறந்த பிறகு முக்தி அடைவீங்களோ சொர்க்கத்துக்கு போவீங்களோன்றதுலாம் எனக்கு தெரியாது. ஆனால் இருக்கும் போதே சொர்க்கத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தை பெற்ற ஒரே ஒரு தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொன்னால் அது உள்ளபடியே இயற்கை விரும்பிகளின் பூமியாக இருக்கக்கூடிய தேனி மக்களுக்கு மட்டுமே கிடைச்ச வாய்ப்பு தான் நடுவர் அவர்களே. அது அப்படிப்பட்ட தேனி மக்களையும் மண்ணையும் வணங்கி தொடங்குகிறேன் நடுவர் அவர்களே. புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் இங்கு வந்திருக்கக்கூடிய அத்துணை பார்வையாளர்களுக்கும் என் நெஞ்சம் நிறைந்த தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். மஞ்சு அண்ணா வந்தார். வந்ததுமே என்ன பேச்சு! ஏன் உங்களெல்லாம் பெற்றதுக்கு நான் சும்மாவே இருந்திருக்கலாம். நாங்களா பெக்க சொன்னோம்? இதுல கழுதைய பெற்றிருக்கலாம். இல்லை, எங்களெல்லாம் புரியலை, எனக்கு புரியல. கழுதைய பெற்றிருக்கலாம், எருமையை பெற்றிருக்கலாம், குரங்க பெற்றிருக்கலாம். அதுக்கு நீங்க கழுதையை தான் கல்யாணம் பண்ணியிருக்கணும், எருமையை தான் கல்யாணம் பண்ணியிருக்கணும். அதுக்கு கழுதை ஒத்துக்கிறோம்ல. இது ஒரு நியாயமான கேள்வி நடுவர். எங்க அப்பா 13 வயசு பாப்பா, எங்க தாத்தா 13 வயசு பாப்பாவை கல்யாணம் பண்ணார். எங்க அப்பா 18 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணார். இன்னைக்கும் 90s கிட்ஸா பிறந்தவன் எந்த ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணான்னு தெரியல சார். அவனுக்கு மட்டும் கல்யாணம்ன்ற வார்த்தை வாழ்க்கையில வந்துட்டு கூட போக மாட்டேங்குது நடுவர். அவனுக்கு மட்டும் கல்யாணம் ஆகலன்னா நீங்க ஏன்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் நீங்க அவதின்னு சொல்றீங்க இல்லையா? ஏன் 90s கிட்ஸுக்கு மட்டும் கல்யாணம் ஆகலன்னு நீங்க யோசிச்சு பாருங்களேன். 80s கிட்ஸா பிறந்தவங்க 14 வயசுல கல்யாணம் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இப்ப 2K கிட்டா பிறந்தவன் 14 வயசுல லவ் பண்ணிட்டு சுத்திக்கிட்டு இருப்பான். ஆனா 90s கிட்ஸா பிறந்தவங்களுக்கு மட்டும் ஏன் கல்யாணம் ஆகலன்னு யோசிச்சிங்கன்னா, ஏன்னா அவன் மட்டும்தான் தான் அப்பா வாங்கின கடனை அடைச்சிட்டு கல்யாணம் பண்ணணும். என்னை படிக்க வைக்கிறதுக்காக எங்க அம்மா கைட்டி கொடுத்த தாலி அவனுக்கு மீட்டு கொடுத்துட்டு கல்யாணம் பண்ணணும். எனக்கு அப்புறம் இருக்கிற என் தங்கச்சியையும் என் தம்பியையும் ஒரு நல்ல இடத்துல படிக்க வச்சுட்டு கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு வாழ்க்கையை தேடிக்கணும்னு காத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு 90s கிட்ஸுகளுக்கும் கல்யாணம் லேட் ஆகிறதுல எந்த பெரிய ஆச்சரியமும் இல்லை நடுவர்கள். நல்லா யோசிச்சு பாருங்க. அது ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, காலேஜ் படிக்கக்கூடிய 16 வயசுலையும் 17 வயசுலையும் தீபாவளி பொங்கல்னு வந்துட்டா போதும் சார். பார்ட் டைமா அது ரெடிமேட் கடையா இருந்தாலும் ரோட்டோர கடையா இருந்தாலும் ஒவ்வொரு கடையிலையும் அது பொம்பளை பிள்ளையோ ஆம்பளை பிள்ளையோ போய் வேலை பார்த்து அப்பாவுக்கு ஒரு சட்டை துணி எடுத்து கொடுத்துட மாட்டோமா, அம்மாவுக்கு ஒரு பூனத்துல புடவை வாங்கி கொடுத்துட மாட்டோமான்னு குடும்ப சுமையை 16 வயசுலேயே சுமக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் பொறுப்பாளிகள் தான் சார். அவர்களே, இந்த பெரியவங்க படுத்துற பாடெல்லாம் சும்மா சொல்லி மாளாது சார். கரெக்டாக சொன்னீங்க. ஒப்பிடாதீங்கன்றாங்க. அவன் பார் வச்சுட்டான், இவன் பார் வச்சுட்டான். ஜப்பான் ஹீரோசாமி நாகசாயி அழிஞ்சிருச்சு. எத்தனை நூற்றாண்டானாலும் முளைக்க முடிய அளவுக்கு பண்ணிட்டான். ஆனால் விரைவாக ஜெயிச்சிருக்கான் பார்த்தியா. இன்னொன்று, அவன் தான் அதிக நாட்கள் உயிர் வாழ்கிறான் ஜப்பான்காரன். என்ன காரணம்? 8 வயசு வரை குழந்தைகளை பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பதில்லை. எல்லா பிள்ளையும் படிக்க வைக்கும்போது
எங்க அப்பாவுக்கு இதை படிக்க வைக்கணும்னு ஆசை, அதனால இதை படின்னு எங்க அப்பா இன்சிஸ்ட் பண்ணுவார். எங்க அம்மாவுக்கு இதை படிக்க வைக்கணும்னு ஆசை, எங்க அம்மா இன்சிஸ்ட் பண்ணு. சித்தப்பாக்கு இதை படிக்கணும்னு ஆசை, மாமாக்கு அதை படிக்கணும்னு ஆசை. பக்கத்து வீட்டுக்காரன் பிள்ளை இதை படிக்கணும்னு வரைக்கும் கேட்குறாங்களே தவிர பெத்த பிள்ளை என்ன படிக்கணும்னு எந்த அப்பாவாச்சும் ஒரு தடவை கேட்டு பழகுறீங்களா? எல்லாம் உங்க ஆசையும் உங்க தேவையும் பிள்ளைகளின் மேல திணிச்சிட்டு இன்னைக்கு உங்களால அவதிப்படுறது நாங்கன்னு மட்டும் மனசாட்சியை கட்டி மார்வாடி கடையில் வச்சுட்டு வந்த மாதிரியே மஞ்சு அண்ணா பேசிட்டு போய் உட்காந்துருக்காரு. அதுல என்ன நியாயம் இருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நிறைவாக ஒரு செய்தி சொல்லி நிறைவு செய்கிறேன். இன்னைக்கு உலகம் பதட்டமும் பராமரிப்பும் இல்லாம ஓடிக்கிட்டே இருக்க உலகத்துல பக்கத்து வீட்டில் இருப்பவரிடம் முகம் கொடுத்து பேச இங்க யாருக்கும் நேரம் இல்லை. பக்கத்து கிரகத்துல வாய்ப்பு இருக்கா வாழ்றதுக்குன்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட்ட படிப்புகள் இங்க அதிகம், ஆனால் பொது அறிவு இன்னைக்கு கம்மி. கை நிறைய சம்பளம் வாங்கியும் மனசு நிறைய நிம்மதி இல்லை, வாய் நிறைய சிரிக்க நமக்கு நேரமும் இல்லை. போராடி 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 போராட்ட குணத்தோட வாழ்ந்து போராட்ட குணத்தோட பிறந்து போராட்ட குணத்தோட மடியும் ஒவ்வொரு இளைஞனும் உயர்வானவன் என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பார்த்தீங்களா, எங்களை எவ்வளோதான் குறை சொன்னாலும் நாங்கள் எங்கள் தன்னம்பிக்கையால் வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். எப்போ பாரு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு வயசு இருக்குன்றதுக்காக போய் சொல்லாங்க சார். இன்றைக்கி நாங்கள் சுயமாக சிந்திக்கிறோம். தாத்தாவே சும்மா இருக்க மாட்டார், போகிறவன்லாம் அந்த பக்கம் போகிறலாம் கூப்பிட்டா, டேய் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? எதோ இந்த பிளம்பிங் என் பையெல்லாம் அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டான் தெரியுமா? என் பையன் அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டான்டா. பதிலுக்கு அவர், எங்கள் தாத்தா எவ்வளோத்தில் செட்டில் ஆகிட்டார், நீ ஆகிருக்கியா? சங்கட்டமாயிடும். நம்ம செய்ய முடியும். ஆச்சரியம், இவன் எங்கிட்ட சிரமப்படுத்துகிறான், நம்மளை கஷ்டப்படுத்துகிறான்னு சொல்லி வேறு தெருவில் வாக்கிங் போகிறேன். ஏன்னா அவங்களாம் அந்த மாதிரி ஆரோக்கியத்தை கற்றுக் கொடுத்தவங்க. வேறு தெருவில் வாக்கிங் போகிறேன், சர்ன்னு ஒருத்தன் டூலரில் சக்குன்னு உட்கார வச்சு வீட்டு வாசல் இறக்கி விட்டான். போங்க சார், நடந்து போய்கிட்டே இருக்கீங்க. டே வாக்கிங் போனையா? வாக்கிங்டாப்புல நடந்து போவீங்களாக்கும். அதுக்கடுத்து என்னத்தை பேசுவோம்? அது மாதிரி நாங்கள் செஞ்ச ஒரு 20% நீங்கள் கடைபிடிங்க சார். கோயில்பட்டி அன்னபாரதி அவர்கள் பாருங்கள், இந்த 45 வயசுலேயும் அவங்க பெற்றோருக்கு பேச வர்றாங்கன்னா அதுதான் ஆச்சரியம். வாங்க. சாகும் போதும் விளங்கின மாதிரி தான் கஷ்டப்பட்டு எல்லாரும் முன்னுக்கு வந்து உட்காருங்கன்ற அவர் சந்தோஷம் விருதியை பூசி, ஆஹா சாகும் போதும் விளங்கின மாதிரி தான். தீபாவளி அன்னைக்கு சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், எந்தன் சாம்பலும் தமிழ் மனம் கமழ்ந்து வேக வேண்டும் என்று சொல்லி முத்தான தமிழுக்கு முதற்கோடி வணக்கங்களை வைத்துவிட்டு உலகெங்கும் இருக்கக்கூடிய புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் தேனினும் இனிமையான தேனி ரசிக பெருமக்களுக்கும் இனிய தீபாவளி நல் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். ஓடினால்தான் நதிக்கு அழகு, வீசினால்தான் காற்றுக்கு அழகு, ஆடினால்தான் மயிலுக்கு அழகு, பாடினால்தான் குயிலுக்கு அழகு, நகைச்சுவைக்கே அழகு அது நடுவர் மதுரை முத்துசார் மட்டும் நான் தான் இருக்க முடியும் என்று சொல்லி உண்மையிலே 2 பேர் பேசினாங்க. ஐயோ வேற லெவலா, பிள்ளைகள் 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 நீங்கள் சொன்ன மாதிரி பிள்ளைக்கு தொல்லைகள்ங்கிற மாதிரி அவ்வளோ அழகாக பேசினாங்க. அவங்க பேசுகிற போது எங்கள் அணியில் மிஸ்டர் மஞ்சுநாதன் அவர்களுக்கும் எனக்கும் என்ன தோணுச்சு தெரியுமா சார்? சுத்துற பூமியிலிருந்து சுத்தாத வானத்துக்கு போய் சுத்தாத வானத்திலிருந்து சுத்துற பூமியை பார்த்தா சுத்துற பூமி கூட சுத்தாத வானம் மாதிரி சுத்துற பூமி மாதிரியே சுத்துமா. புரியுதா சார்? கொஞ்சம் சுத்துற மாதிரி இருக்குண்ணா எங்களுக்கு. எனக்காவது வலது பக்கம் சுத்துது, அவருக்கெல்லாம் டோட்டலாகவே சுத்துது. இல்லை வீட்டுக்கு போகலாம், லொக்கேஷன் போகிற லொக்கேஷன் சுத்துது. இல்லை சார், சுத்தமாக புரியாதவங்க கை தூக்குங்க பார்க்கலாம், சுத்தமாக புரிஞ்சவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். அப்போ சுத்தமாக புரியாதவங்க சுத்தமாக புரிஞ்சவங்க கிட்ட சுத்தமாக புரியுற அளவுக்கு சுத்தமாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சுத்தமாக உங்களுக்கு புரிஞ்சிடும். சத்து நடிச்சார் சம்சாரத்தை. போவோம் காய்கறி வாங்க போவோம் மார்க்கெட்டுக்கு சொல்லி கேட்டியாடியே பாரு, நீ போய் நான் ஸ்கேன் எடுக்கணும், தலையே சுத்துது. எங்கெங்க நல்லா இருக்குன்னு நினைச்சோம், இந்த கோயில் பெட்டிக்காரப்பில் இப்படி பண்ணிட்டாலே. சார், இன்றைய அவசர யுகத்தில் அதிகமாக அவதிப்படுவது பெற்றோர்களா பிள்ளைகளா? அத்துணை பேரும் கைத்தடல் கொடுப்பாங்க பாருங்க. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளை பெறுவதற்காக அழலாம், ஆனால் பெற்றதற்காக ஒருபோதும் அழக்கூடாது அப்படின்ட்டு சொன்னா சொல்லுவோம். நம்ம பெற்றோர்கள் நம்மெல்லாம் படிப்பறிவு இல்லாதவர்கள் தான், ஆனால் நீங்கள்லாம் படித்தவர்கள் தான். ஆனால் என்றைக்குமே படிப்பறிவை விட அப்பா அம்மா வசதி தான்.
அதனால தான் பெயருக்கு முன்னாடி இனிஷியலையும் படித்த படிப்பை பெயருக்கு பின்னாடியும் போடுறோம்னா அதுதான் பெற்றோர்கள். எங்க படித்தால் மட்டும் புத்திசாலி இல்லை ஹரி தங்கப்பிள்ள, படித்தால் மட்டும் புத்திசாலி இல்லை, அடுத்தவர் மனதை படிக்க தெரிந்தவர்கள் தான் புத்திசாலி அப்படின்னு சொன்னா அதுதான் பெற்றோர்கள். சரி, ஒரு வார்த்தை ஒரு நல்லதா பேச முடியுதா? கிரிஞ்சி, அவனெல்லாம் போட்டு இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு சார் அதை சொல்ல முடியாது சார் என் வாயால, கிரிஞ்சி அப்படிங்கிறான். சரி, உண்மையை ஏதாவது சொன்னா உருட்டு 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 பாருங்க, அந்த 2K கிட்டலாம் சிரிக்கிறான். ஏன்னா அவனுக்கு மட்டும்தான் இந்த பாஷெல்லாம் புரியும் சார். என்னை ஒருத்தன் பூமரங்கள்ட்டான் விடுவனா பதிலுக்கு நானு நீ தாண்டா சாக்லேட்டு, நீ தாண்டா கால்ஸ், நீ தாண்டா விக்ஸ். சத்தியமா சார், இதுக்கும் அவன் கீழே பூமரங்கள் எழுதுவான். எதையாவது ஒரு வாழ்ந்த தலைவர்களை ஒரு எடுத்துக்காட்டா உதாரணமா சொன்னா என்ன சொல்றான் தெரியுமா? என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றான். தவறு என்பது தவறு செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வதுன்னா. ஆனா இன்னைக்கும் பாட்டு போட்டிருக்கான், தப்பெல்லாம் தப்பே இல்லை, சரியெல்லாம் சரியே இல்லை, தப்பை நீ சரியாய் செய்தால் தப்பு இல்லை, தப்பு இல்லை. எவ்ரிபடி எவ்ரிபடி லைஃப் வாஸ் ஸ்டார், ஃபார் ஸ்டார், எவ்ரிபடி எவ்ரிபடி லைஃப் வாஸ் ஸ்டார், ஓ ஸ்டார். இன்னைக்கு ஒரு கல்யாண வீட்டில் நிகழ்ச்சி, அங்கே தான் போகலான்னு பார்த்தேன். ஒன்றும் தப்பா நினைக்காங்க, வேறு 2-3 நாளாக கொஞ்சம் மனம் சார் எங்க கோவில்பட்டியில இதே மாதிரி இருக்காங்களா நிறையா? ஹரிமரியே ஒரு பையன் இருக்கிறான், தேமரியே குடுகுடுன்னு ஒரு பொண்ணுக்கிட்ட போய் உனக்கு ஆள் இருக்கா அப்படின்னா, அந்த பிள்ளை ஐயோ இல்லை, அப்போ ஐ லவ் யூ. சனியை முடிச்சவன ஆள் இல்லைன்னா சொன்னேன், புருஷன் இல்லைன்னு சொன்னாடா. சமைக்கிறத விட ஒரு கஷ்டமான ஒரு வேலை இருக்கு, அதை நாங்கள் சாப்பிட்றதா கிடையாது. அவசரம் அதுலேயும் வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவன் 2 குளுக்கோஸ்க்கு ஃபோன் பண்ணிடுவான். சார், சமைக்கிறத விட ஒரு கஷ்டமான ஒரு வேலை என்னன்னா, பெண்களே கரெக்டுன்னா சொல்லணும், இன்னைக்கு என்ன சமையல் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றது தான் கஷ்டமான வேலை. கரெக்டா பாத்தீங்களா? எவ்வளவு தூரம் பெண்கள் நாங்கெல்லாம் தாய் குளங்கள் கை தட்டினீங்களே. ஆமா சார், இன்னைக்கு என்ன சமையல் பண்ணலாம் முடிவு பண்ற அளவுக்கு அத்தனை வெரைட்டி அவங்களுக்கு தெரியுது. உங்கள்கிட்டலாம் பெண்கள்கிட்ட மணிமேகலுடைய அச்சய பாத்திரமே கிடைச்சா கூட சரி, ஆம்பளைக்கு கிடைக்கிறது அந்த உப்புமா தான். அண்ணா என்ன உப்புமாவால இவ்வளவு பேர் தேனியில பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களா சார்? இன்னைக்குள்ள பசங்கிட்ட ஒரு வார்த்தை பேச முடியல சார், 9 வார்த்தை பேசுறான். ஒரு பையன்கிட்ட கேட்டேன், டேய் நீ டாக்டர் ஆகி ஊசி போட போறியா இல்ல வக்கீல் ஆகி கேஸ் போட போறியான்னு சொன்னாம்பர் ஒத்த வார்த்தை, நான் யூடியூபர் ஆகி கொளுத்தி போட போறான்க்கா அப்படிங்கிறான். டே ஓன்ட்ட 2 இட்லி இருக்குது, ஏன்ட்ட 2 இட்லி இருக்குது, ஓன்ட்ட இருக்க 2 இட்லி ஏன்ட்ட கொடுத்துட்டா ஓன்ட்ட என்னடா இருக்குங்கிற, என்கிட்ட சட்னியும் சாம்பாரும் இருக்கும்க்கா அப்படிங்கிறான். ஒரு பையன் போய் சொல்லிட்டு வீட்டில் லீவ் எடுத்துகிட்டு வந்து உட்காந்துருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அவங்க மிஸ்ஸு வராங்க. பாட்டி சொல்கிறாங்க பேரங்கிட்ட, டே பேராண்டி இப்போ ஒளிஞ்சுக்கோடா, அவங்க மிஸ்ஸு வராங்கடா. பதிலுக்கு இவன் சொல்கிறான், நீ போய் ஒளிஞ்சுக்கோ பாட்டி. ஏன்டா நீ செத்துட்டன்னா லீவே எடுத்திருக்கேன் பாட்டி அப்படிங்கிறாங்க. பாட்டியை போட்டு தள்ளிட்டு லீவ் எடுத்துருக்குறாங்க. ஒரு அம்மாவுக்கு கிடைக்கக்கூடிய வாழ்நாள் சாதனையாளர் விருது என்ன தெரியுமா? பிள்ளையை நீங்கள் நல்லா வளர்த்துருக்கீங்கம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வார்த்தை தான் அம்மாவுக்கு கிடைக்கும் வாழ்நாள் சாதனையாளர் விருது. அது நீங்கள் செய்கிறீங்களா அப்படிங்கிறாங்க சார் கேள்வி. அம்மாவை பற்றி நிறைய மேடை பேச்சாளர் பேசுவாங்க, ஆனால் அப்பாக்களை மட்டும் நிறைய பேர் இருக்கிறதுனால நான் சொல்லி முடிக்கிறேங்க. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு சொல்லில் வார்த்தை என்றால் அது அம்மா, ஒரு சொல்லில் சரித்திரம் என்றால் அதுதான் அப்பா அப்படின்னு சொன்னா, அம்மா தான் 10 மாதம் சுமந்து பெத்த கதையை பல தடவை சொல்லி காமிச்சிருப்பாங்க. டே உன்னை நான் 10 மாதம் சுமந்து பெத்தேன்டா, நான் உன்னை 10 மாதம் சுமந்து பெத்தேன்டா. அப்பா தன் வாழ்நாள் முழுவதும் சுமந்த கதையை ஒரு தடவை கூட சொல்லி காமிச்சிருக்க மாட்டாருங்க. அதுதாங்க அப்பா. 6 முறை வாரியார் சுவாமிகள் அழகா சொல்வார், 6 முறை இந்த பூமியை வலம் வந்தால் என்ன பலன் கிடைக்குமோ, 16,000 தடவை காசியில குளிச்சா என்ன பலன் கிடைக்குமோ, பல 100 தடவை நீ சேது ஸ்நானம் பண்ணா என்ன பலன் கிடைக்குமோ, இது எல்லாம் ஒரே ஒரு முறை உன் பெத்த அம்மா அப்பாவன் காலில் உளுந்து வழங்கு, இது எல்லா பெருமைகளும் உனக்கு கிடைக்கும் என்று வாரியார் சுவாமிகள் சொன்னார்களே. தயவு செய்து அது மிகப்பெரிய ரோல் மாடலாக நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு, இன்றைய அவசர யுகத்தில் அதிகம் அவதிப்படுவது பிள்ளைகளை விட பெற்றோர்களே என்பதை நீங்கள் தீர்ப்பாக வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையோடு வருவீர்கள். நன்றி, வணக்கம் ரசிக பெருமக்களே. பார்த்தீங்களா, ஒரு மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி
அவங்க ஒரு ஆள் கொடையோடு உட்காந்துருக்கார். செலவசம் பிடிச்சிரும் சார். அது மாதிரி பாட்டு, கவிதை, பைட்டு எல்லாம் முடிஞ்சு. பிள்ளைகளுக்கு நிறைய விஷயம் இருக்குது சார். பெற்றோர்கள் அவங்க என்ன சொன்னாங்க அதுக்கெல்லாம் பதில் பார்த்துங்க. ஃப்ளெக்ஸு பேனர் வைக்கிறோம், அந்த ஃப்ளெக்ஸை மட்டும் பார்த்து ரசிக்கிறோம். பின்னாடி போய் பார்த்தா தான் அந்த மூங்கில் யாருமே மதிக்கிறது. அது அழகாக தெரிவருக்கு தாங்கி பிடிப்பது அந்த மூங்கில். அதை தாங்க நாங்கள் பெற்றோர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க முடித்தாங்க. இவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். பெரிய கரகோஷத்துக்கிடையே திருச்சி அன்னலட்சுமி அவர்களுக்கு மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களையும் பேச்சாளர் பெருமக்களையும் வணங்கி மகிழ்ந்து, இயற்கையோடு இணைந்து இனிமையான மனதோடு வாழக்கூடிய என் உயிரினும் மேலான தேனி ரசிக பெருமக்களுக்கு புதுயுகம் தொலைக்காட்சி வாயிலாக தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நடுவர் அவர்களே, இந்த அவசர யுகத்தில் அதிகம் அவதிப்படுவது பெற்றோர்களா பிள்ளைகளா? நல்ல கேள்வியை கடைசியா என்ன பேச விட்டுருக்கீங்க. ஏன் தெரியுங்களா? இந்த தலைப்புக்கும் எனக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. ஏன்னா எங்க வீட்டுல நான் தான் கடைசி பிள்ளை, பட்டிமன்றத்தில் நான் தான் கடைசி பேச்சாளர். அப்ப தொடர்பு இருக்குதா இல்லையா? உண்மை. வந்த உடனே தொடங்கும் போதே சாகும் போதும். இதுதான் பெத்தவங்க தொடங்கினாங்க. இதுல வேற இப்ப இருக்கிற பசங்கள்லாம் உருட்டுங்கிறானா, எல்லாம் கம்பி கட்டுற கதைன்னு சொல்றானா. நாங்க எதுவுமே நல்ல வார்த்தையா பேசுறதே இல்லையா, எங்களை மெயின்டைன் பண்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கான். நான் நல்ல பாட்டு ஒண்ணு இருக்கு. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னபாரதி போன்ற அன்னை வளர்ப்பினிலே, அன்னை வளர்ப்பினி. ஓ புள்ள உருட்டு, ஓ புள்ள கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லுதுன்னா நீ வளர்க்குற வளர்ப்பு சரியில்லைன்னு அர்த்தம். உங்களை மாதிரி பெத்தவங்கள்ட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறதே எங்களுக்கு எவ்வளோ பரிதாபம் இருக்குன்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மேடம், இன்னைக்கு முக்காவாசி 90% மனுஷ வாழ்க்கை எப்படி போகுது? ஒன்று போனில் போகுது, இல்லாட்டி லோனில் போகுது. அவ்வளோதான். நாங்க பிள்ளைகள் எவ்வளவு அவதிப்படுறோன்னு எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். நாங்க 10 மாசம் சுமந்து பெத்தோம், 10 மாசம் சுமந்து பெத்தோம். பெக்கிறதுல வேணா உங்களுக்கு அவதியா இருக்கலாம். அந்த 10 மாசம் உள்ள இருந்து எவ்வளவு அவதிப்படுறோம் தெரியுமா? நம்ம வடிவேல் சார் சொல்ற மாதிரி ஒரு லைட்டு கிடையாது, ஒரு ஃபேனு கிடையாது, ஒரு ஏசி கிடையாது, படுத்து தூங்குறதுக்கு ஒரு கட்டில் கிடையாது, உருண்டு படுக்கிறதுக்கு ஒரு பெட்டு கிடையாது, குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது, நாமளே போய் குடிக்கலாம் நினைச்சாலும் ஒரு செம்பு கிடையாது. 10 மாசமா நான் சிறக்குள்ள கடந்த மாதிரி, குடங்கு குட்டி மாதிரி 10 மாசமா நான் தவிக்கிட்டு சிறைச்சாலையில கடந்த மாதிரி கிடந்தேன். கிழக்கு எது தெரியாது, மேற்கு எதுன்னு தெரியாது, குரங்கு குட்டி மாதிரி தாவுனது எனக்கு தான் தெரியும். 2 நிமிஷம் நீ குத்த வச்சு உட்காரு பார்ப்போம். என் பேரை சொல்லி நீ வளகாப்பு போடுற, பூ வச்சுக்கிற, புது சேலை கட்டுற, நல்ல புது புது சோற உண்டங்கட்டியா உள்ள தள்ளுற, எனக்கு அங்க மூச்சு வாங்குது. கஷ்டப்படுறது பூரா நானு, ஜாலியா இருக்கிறது பூரா நீயா? ரேஸ்கல்ஸ், கைத்தட்டு கொடுங்கண்ணே. பிறக்கிறதுலே எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குது. இதுல வீட்டில் ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஒழுங்கா உழைக்கல, நம்ம புத்திசாலித்தனமா சேர்த்து வைக்கல, அதனால தான் நம்ம குடும்பம் கஷ்டப்படுதுன்னு எந்த பெத்தவங்களாவது முதல்ல ஒத்துக்கிறீங்களா? என் புள்ளந்தான் ஆடி மாசம் பிறந்துச்சு, குடும்பத்தையே ஆட்டி வைக்குது, அதுக்கு நானா காரணம்? இந்த புரட்டாசி மாசம் பிறந்துச்சு, அது பிறந்ததுல என்ன குடும்பமே புரட்டி புரட்டி கிடக்குது. இந்த சித்திரை மாசம் பிறந்துச்சு, புள்ள குடும்பமே சீரழிஞ்சு கிடக்குதுன்னா எங்க பிள்ளைங்களோட ஜாதகம் கட்டமா சரியில்லை, நீ 10 மாசமா போட்ட திட்டம் சரியில்லை. நீங்க நல்ல நேரத்துல பெத்து போடாம பிள்ளைங்களையே குறை சொன்னா அதுக்கு நாங்க காரணமாங்க? எவ்வளவுதாங்க நாங்களும் தாங்கிக்கிறது? இதுல நம்ம செஞ்ச அடிப்படை தவறு என்னன்னா, ஏற்கனவே 15, 20, 16 குழந்தைன்னு வச்சிருக்கான். அதுல ஆட்டோவில் வேற பிரசவத்துக்கு இலவசம். அப்ப அவனை நீ உந்துதல் பண்ற, தூண்டுற, மோட்டிவேட் பண்ற. இவன் ஆட்டோவில் போறதுக்காகவே ஒருத்தன் பிரசவம் சார் சம்சாரம் பார்த்து ஏற்றிருப்பு. அப்ப என்ன செஞ்சிருக்கணும்? மாற்று ஏற்பாடு என்ன செஞ்சிருக்கணும்? ஆட்டோவில் பிரசவத்துக்கு இலவசம் போற விட குடும்ப கட்டுப்பாடுக்கு இலவசம் போடுங்க, மக்கள் தொகை குறைக்கலாம். நானா பிறந்து நானா படிச்சு தன்னோட திறமையில ஒரு பேச்சலார இந்த மேடையில் நிக்கிறேன்னா ஒவ்வொரு நிலையையும் கடக்கிறதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு சொன்னா, பிள்ளைகள் பெற்றோர்களின் கனவை நனவாக்குவதற்காக ஒவ்வொரு பிள்ளைகளும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்களுக்கு நாங்க 3 பேருமே சாட்சி. நடுவர்களே, பெற்றோர்கள் எல்லாரும் அந்த பிள்ளைகளை பார்த்து என்ன சொல்றீங்க? டாக்டர் ஆயிரு, கலெக்டர் ஆகுரு, இன்ஜினியர் ஆயிரு சொல்றீங்களே, நல்ல மனுஷனா வரும்னு சொல்லி எந்த பெற்றோர்களாவது பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறீங்களா?
முதல்ல நீங்க முதல்ல சரியா இருங்க. உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு படாத அவதிப்படுறது நாங்க தான் நடுவர்களே. குறிப்பா பெத்தவங்க நீங்க நல்லா சம்பாரிச்சா பிரச்சனையே கிடையாது. நான் இருக்கிற சொல்றது எல்லாமே தேனி பெற்றோர்களே கிடையவே கிடையாது. எங்க ஊருக்கு கிழக்க, எங்க ஊருக்கு வடக்க. அதனால கைத்தட்டு கொடுக்கலாம் நடுவர்களே. பெற்றோர்களே நாளை கழிச்சு பட்டிமன்றம் வடக்க அங்க வந்து கேளுங்க. நான் அங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நான் சொல்றலாம் தேனிய பக்கம். நான் எங்க வீட்டுல கடைசி பொண்ணுன்னு சொன்னேன்ல, நான் 5வது பொண்ணுங்க. நிஜமா 5வது பொண்ணு, கடைக்குட்டி சிங்கம். அந்த வீட்டுல கடைசி பிள்ளையாவோ தம்பியாவோ தங்கச்சியாவோ பிறக்கிற அந்த பிள்ளைகள்கிட்ட போய் கேட்டு பாருங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு. அந்த வீட்டுல கடைசியா பிறக்கிற பிள்ளைங்களை பார்த்தாலே அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம். ஏன் தெரியுங்களா? அந்த அண்ணன் போட்ட பழைய டவுசர் அந்த தம்பி போடுவான். அனுபவிச்சு கை தட்டுறாரு. அந்த தங்கச்சி போட்ட 10வது செருப்பை ஊக்கு குத்தி இந்த தங்கச்சி போட்டுக்குவா. நடுவர்களே, வீட்டில் பிள்ளைகளாக பிறக்கும் பொழுதே ஏற்றத்தாழ்வுகள் ஒவ்வொரு பிள்ளைக்கு கொடுக்குறீங்களே. மூத்த பிள்ளைய பார்த்தா அவ்வளவு சந்தோஷமா கொஞ்சறது நீங்க. ஒரு பிடிக்காத பிள்ளையா இருந்தா திட்டி திட்டி தீக்கிறது நீங்க. அந்த பெற்றோர்களை கூட கைவிடக் கூடாதுன்னு உங்க மேல நம்பிக்கை வைக்கிறது நாங்க. ஹாஸ்டல்ல கொண்டு போய் சேர்க்கிறீங்களே, ஹாஸ்டல்ல கொண்டு போய் சேர்த்து எங்களுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது நீங்க. உன் கூட சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டது என் பிள்ளை பருவம். அதை நீ நிறைவேற்றி வைக்கல. அதுக்காக நான் காசு சம்பாதிக்க போகும்போது உன்னையே கொண்டு போய் முதியோர் இல்லத்துல விட்டுட்டு நான் சம்பாதிக்க போறேன்னு போறான்னா எங்களுக்கு கோடு போட்டு ரோடு போட்டு காமிச்சது எல்லாமே பெற்றோர்கள் தான். சென்னையில தினேஷ் என்கின்ற இளைஞன் தன் தகப்பன் குடிகார தகப்பனாக இருந்து குடும்பத்தை பொறுப்பாக பார்க்காத காரணத்தினால் நல்ல படிக்கக்கூடிய இளைஞன், இன்ஜினியரிங்ல நம்ம பல்கலைக்கழகத்திலேயே முதல் மதிப்பெண் எடுத்த அந்த இளைஞன் இரவு முழுவதும் கோயம்பேடு மார்க்கெட்ல மூட்டையை சுமந்து தன் படிப்பையும் படித்துக் கொண்டு தன் 2 தங்கைகளின் வாழ்வாதாரத்துக்கும் அவன் ஆதாரமாக இருக்கிறான்னு சொன்னா இது போன்ற பிள்ளைகள் நிச்சயம் குடும்பத்தை தலை தூக்குவதற்காக அவதிப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். நடுவர்களே, நிறைவாக ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். வெளிநாட்டுக்கு போய் பணம் சம்பாதிப்பதற்காக போன இளைஞன் சொன்னான், பணம் சம்பாதிப்பதற்கு இதுதான் வயது என்று வெளிநாடு சென்றேன், வாழ்வதற்கும் இதுதான் வயது என்பதை மறந்துன்னு சொன்னான்னா இன்னைக்கு தன் குடும்ப வாழ்க்கையை உயர்த்துவதற்காக பெற்றோர்களை காட்டிலும் அடுத்த நிலைக்கு கடத்தி செல்ல அவதிப்படுபவர்கள் பெற்றோர்களை காட்டிலும் பிள்ளைகளே பிள்ளைகளே என்று நீங்கள் தீர்ப்பினை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க்கை என்பது சாகும் வரை அல்ல, பிறர் மனதில் வாழும் வரை. அது மாதிரி இந்த இளைய தலைமுறைகள் எங்களுக்கு இந்த மூட நம்பிக்கையெல்லாம் இல்லாமல் நாங்கள் ஓடிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் தான் எங்களை சின்ன சின்ன விஷயங்களை சொல்லி மாற்றிட்டீங்க. இந்த கோயம்புத்தூரில் ரித்துங்கிற ஒரு பையன் பாருங்கள், சின்ன பையன் யூடியூப்பில் ஒரு விஷயம் பண்ணான், ஒரே ஒரு வீடியோ. அங்கே நிலவரம் எப்படி இருக்குது? நிலவரம் கட்டுக்குள்ளே இருக்கா? இல்லை, நிலவரம் ஒரு காட்டுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு வீடியோவில் சக்ஸஸ் ஆகி ஜெயிலர் படத்தில் நடிக்கிற அளவுக்கு யூடியூப்பில் தன்னைத்தானே செதுக்கி 5 வயசு போய் 5 லட்ச ரூபா சம்பாதிக்கிற அளவுக்கு குழந்தைகளுடைய மனநிலை மாறி இருக்கு. ஆற்றல் இருக்கு. நாங்களாம் வாய்ப்பு கேட்டு ஒரு நிகழ்ச்சியை கேட்டு போனோம். இங்கேருந்து 500 கிலோமீட்டர். அவன் வீட்டில் இருந்துக்கிட்டே அவன் உன்னை பேசி உன் திறமையை காமிச்சு இன்றைக்கி அத்தனை பேர் ஜெயிச்சிருக்காங்க சார். சுயம்பாக நிற்கிறோம். எங்களை போய் நீங்கள் எங்கே கற்றுக் கொடுத்தீங்களா, டான்ஸ் கிளாஸ் அனுப்புனீங்களா அப்படிலாம் கேட்டாங்க. இதுதான் சரியான பட்டிமன்றம், சரியான தலைப்பு சார். நல்ல அந்த தலைப்பை 6 பேர்களும் அழகாக கையாண்டு இருக்கிறார்கள். பெரிய பாராட்டு. தேனி ரசிகர்கள்னா சாதாரண ஆட்கள் என்ற நிரூபிச்சிட்டேன். தீபாவளினாலே அப்படி ஒரு சரவெடி இருக்குன்னு சார். இந்த அன்னபாரத்திலாம் அத்தாடி அவங்க வீட்டில் எந்த நண்டி வெடி டம்முன்னு வெடிக்குது, சில்ட்ரு வெடித்து செதறி கிடக்காங்க. இப்படி மனநிலையில் இருக்கால் நீங்கள்லாம் பெற்றோர்னு பேசி போய் காப்பாற்றாமல் எங்கே தான் வெடி வாங்கினாங்களோ அந்த நண்டி வெடி. இப்படியா? உண்மையான விஷயத்தை ரசித்தா மக்கள் ரசிப்பார்கள், நல்ல விஷயத்தை பேசினா ரசிப்பார்கள் இருக்குது. நீங்கள் இல்லாட்டி இவ்வளோ நேரம் எங்களால் பேச முடியாது. இந்த தீபாவளி சிறப்பான தீபாவளியாக புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அமைஞ்சது. பார்த்தீங்களா? முத வெடி வெடிக்கிறேன் பாருங்கள். இப்படியே போவேன், கிட்டு 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 வெடியை தவிர எல்லா பக்கமும் அந்த பந்து ஃபயர் போகும். அப்படின்ட்டு அங்கே போய் மேட்டுக்கிட்டே நிற்பேன். மறுபடியும் வந்து சடான் குச்சி இங்கிட்டு போயிட்டு 16 தடவை வெடியை பற்ற வைக்கிறேன், வெடிக்கலை. வீட்டுக்காரி கூப்பிட்டு என்னடி வெடி வாங்கிட்டு வந்து தொலைஞ்சா? 16 தடவை பற்ற வைக்கிற வெடிக்கலை. இன்னும் நீ 65 தடவை வச்சால் வெடிக்காரா கிருக்கா? அது மெழுகுவத்தி. பார்த்தீங்களா?
எவ்வளோ வேதனை பார்த்தீங்களா? அந்த சும்மா ஒரு 2 வரியில் என்ன காரணம்? 10 குழந்தையில ஒரு அப்பா அம்மா வளர்க்குறாங்க. அதில் ஒரு குழந்தையாவது அப்பா அம்மா பார்த்துக்கிறதா? அவன் ஒன்று வேணாம், ஃபோன் பண்ணி நல்லா இருக்கியாம்மான்னு சொன்னால் சந்தோஷப்படுவான். மனைவிக்கு பிடிச்சதை வாங்கி கொடுத்தா சந்தோஷப்படுவான். மனைவிக்கு கேட்டதை வாங்கி கொடுத்தா சந்தோஷப்படுவா. என்ன வேணுமா அப்படின்ட்டு அம்மாட்ட கேட்டாலே சந்தோஷப்படுவான். என் மையன் நேற்று மையன் சேலை தீபாவளிக்கு எடுத்தாருன்னு சொல்லிச்சு, நான் வேணாமிட்டேன், பாவம் அது போய் வேலைவா அப்படின்னு சொல்லி அவ்வளோ பெருமையாக சொல்லு. ஹோட்டல் சாப்பிட போவார் பெட்ரோல், பசங்கள் தட்டார் புட்டான்னு தவிட்டு உட்காருவேன், எனக்கு சோளாபுரி, இன்னொருத்தர் எனக்கு புரோட்டா, இவர் 2 இட்லி சொல்லியிருப்பார். திடீர்னு அந்த மூத்தவன் சோளாபுரி நல்லா இருக்காட்டி சூப்பர் டேஸ்டியாக இருக்குது, இன்னொரு சோளாபுரி பார்க்குறார், இட்லியை கட் பண்ணுறார். எனக்கு இட்லி வேணாம் சார், அதை எடுத்துருங்க, எனக்கு வகுறு கொஞ்சம் சரியில்லை, ஒரு காப்பி மட்டும் கொடுங்க. திடீர்னு இவன் சும்மா இருப்பானா, எனக்கு ஒரு புரோட்டா டாடி, காப்பியும் இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்குது, வகுறு சரியில்லை, சுடுதண்ணி கொஞ்சம் கொடுங்க சார். தன் தேவைகளை தன் குழந்தைகளுக்காக குறைத்து கொண்டு வாழ்நாள் முழுதும் தனக்காக வாழாமல் தன் பிள்ளைகளுக்காக வாழ்கிறார். அம்மாவே சொல்லுவாங்க, ஏங்க கொடுமையை பார்த்தீங்களா? என்னம்மா பாருங்கள், நம்ம பையன் யாரோ ஸ்கூல்லேருந்து பென்சில் தூக்கிட்டு வந்திருக்காங்க, என்னங்க பழக்கம்? இப்போ நங்குன்னு மிச்சார் ராஸ்கல், பென்சில் தூக்கிட்டு வரேன்டா, என்னடா பழக்கம் அது? பென்சில் தூக்கிட்டு வருது, இதே பழக்கம் நாளைக்கு வராது, முட்டாப்பழை. அதான் அப்பா ஆஃபீஸ்லேருந்து பேனா எடுத்துகிட்டு வரல, அது எப்படி சார் வளருவேன்? ஒன்றும் கதைக்காகாது. அதனால தான். ஆனால் நாங்கள் முக்கால்வாசி பெற்றோர். இன்னொன்று அம்மாவை சொல்கிறீங்க, வாழ்நாள் முழு ரிட்டையர்மெண்ட்டே இல்லாத வேலை யாருடைய வேலை சொன்னாங்கல்ல? நாங்கள் அத்தனை காப்பி போடுற இத்தனை இது சிரிச்சிங்க. ரிட்டையர்மெண்ட்டே இல்லாத 85 வயசுலேயும் அந்த அம்மா சும்மா இருக்காது. ஏன்னா பழகுன வேலை. தும்முன்னு இந்த பிள்ளைகள்லாம் ஒரு 15 பேரை கூப்பிட்டு வருவாங்க. அம்மா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க, அதில் இவங்க பெரிய உட்காந்துக்கிட்டு சோபாவில், எனக்கு லைட்டாக டீ போடுங்க ஆண்டி, லைட்டை தான் உனக்காம போட்டு விடணும், போடா வெளிச்சத்தில் உட்காந்துட்டு போடா, அப்படி லைட்டாக டீ போடு. ஒருத்தர் ஸ்ட்ராங்காக போடுங்க, ஒரு ஆள் எனக்கு சுகர் கம்மியாக போடுங்க, ஒருத்தன் கிளாஸ்லாம் ஒரு டீ போடுங்க ஆண்டி அப்படின்னு. கங்கல்லி மூஞ்சில் எரிஞ்சிருக்கு, கிளாஸ்லாம் எப்படா போட, சும்மா வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடுங்க. இத்தனை என்ன செய்ய முடியும்? இதெல்லாம் சிரிக்கிறோம். ரிட்டையர்மெண்ட்டே இல்லாத ஒரு வேலை அம்மாவோட வேலை. இவ்வளோ வேலையும் செய்கிறாங்க. என் பிள்ளை நல்லா இருக்குன்னு பாராட்டுறாங்க. சார் ஒரு 250 வெயிட்டு உள்ள ஒரு 2 வீலரை குச்சி மாதிரி இருக்க ஒரு ஸ்டாண்டு தாங்கி நிற்கிது. பார்த்தீங்களா? அவ்வளோ பெரிய 2 வீலர் தான் ஸ்டாண்டுன்னு சொல்லி ஒரு குச்சி மாதிரி ஒரு ஆணி, அது மாதிரி தான் சார் அவ்வளோ பெரிய குடும்பத்தை ஒரே ஒற்றை மனிதன் தாங்கி நிற்கிறார், பெற்றோர். இளைஞர்களுக்கு இந்த குழந்தைகளுக்கு வருது, உலகத்திலே நீங்கள் ஒரு நாள் ஹீரோவாக இருக்கணும்னா ஒரு வாரத்துக்கு குடும்ப வேலைகளையும் குடும்ப செலவுகளையும் நீ ஏற்றுப்பார். உங்கள் அப்பா எப்படியாப்பட்ட சூப்பர் ஸ்டார்னு உங்களுக்கு தெரியும். அவ்வளோ கஷ்டம். அடுத்த சூப்பர் ஸ்டாருக்கு போட்டி இருக்குது, அடுத்த சூப்பர் ஸ்டார் அவர் தான் இருக்குது. உண்மையிலே நல்லா ஆராய்ஞ்சு பார்த்து யதார்த்தமாக சொன்னால் கடனை உடனே வாங்கி படிக்க வச்சு நம்மளை இந்த வெண்ணில் கொண்டு வந்தார். பார்த்திங்களா? ஒவ்வொருத்தனுக்கும் தான் தந்தை தான் சூப்பர் ஸ்டார், வேறு ஒன்றுமே கிடையாது. ஆக பெற்றோர் கொடுக்குற இழப்பீடும் அவங்க கொடுக்கக்கூடிய அர்ப்பணிப்பும் யாராலும் வழங்க முடியாது சார். மனசுக்குள்ளே அவ்வளவு விஷயங்களையும் தான் குழந்தைகளை பற்றி மட்டும்தான் நினைக்கும். இந்த தீபாவளி வருது சொன்னேன் பார்த்தீங்களா? தீபாவளி எல்லாருக்கும் உடைய எடுத்து கொடுத்துட்டு கடைசியில் வெளியே வரும்போது அந்த கடைத்தெருவில் விற்கிற வேட்டி 100 ரூபாய்க்கு 4 வேட்டி, 100 ரூபாய்க்கு 4 வேட்டி, 12 மணிக்கு மறுநாள் தீபாவளிக்கு எல்லாம் அதுக்கு ஷோரூமில் வாங்கி கொடுத்துட்டு இவர் அந்த 100 ரூபா வேட்டியை வாங்கிட்டு வந்து குளிச்சுக்கிட்டு பாரு. அந்த பக்கம் போகிறவன் காலையில், என்னவாம்மா துண்டை கட்டி குளிக்கிறீங்க? வேட்டி தாண்டா துண்டா சுருங்கிருக்கு, 50 ரூபாய்க்கு வாங்கினா எப்படா இருக்கும்? துண்டு வாங்கினீங்க அது கோமணமாக இருக்கும், வேலையை பார்த்துட்டு போடா. அப்படி தன்னுடைய தேவைகளை அப்புறம் சுருக்கி கொண்டு பிள்ளையுடைய வளர்ச்சிக்காக செல்லக்கூடிய ஒரே ஒரு ஜீவன் நம்முடைய பெற்றோர்கள். அவர்களை மட்டும் மதிப்போம், அவர்களை போற்றுவோம் என்று சொல்லி இந்த புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களை அன்போடு வணங்கி பேச்சாளர் பெருமக்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.